சார் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா சார்? ஆரம்பிச்சிடலாமா? சார் விசிபிள் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார், ஓகே. ஸோ அகஸ்டன் ஏஜ் தாண்டி இப்போ நம்ம என்ன கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி கடலை தாண்டிட்டோம். இன்னும் நமக்கு ரொமான்டிக்ஸ் இருக்கு. அடுத்து விக்டோரியன் ஏஜ்ல கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகுது. ஐ மீன் பொயட்ரி தனியா, அடுத்து ப்ரோஸ், ரைட், அந்த நாவல் அந்த சைடு தனியா ஸ்பிளிட் ஆகுது. ஏஜ் ஆஃப் ஹார்டி, ஏஜ் ஆஃப் டெனிசன் அப்படின்னு சொல்லி. அடுத்து கண்டெம்பரரி, ரைட். அப்போ கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம முடிக்க போறோம். அண்ட் இன்னைக்கு ஒரே கிளாஸ்ல என்ன அப்படின்னா இந்த ஏர்லி ரொமான்டிக்ஸ், ரைட், மொத்த ரொமான்டிக் ஏஜும் ஒரே நாள்ல முடிச்சிடலாம். அண்ட் ஓகே, ஸோ ஏர்லி ரொமான்டிக்ஸ், ஃபவுண்டேஷன் ஆஃப் ரொமான்டிசிசம் என்னெல்லாம் இருக்கு நம்ம உள்ள பார்ப்போம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்லி ரொமான்டிக் தியரி. இந்த ரொமான்டிக் தியரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சடனா வந்த ஒரு விஷயமோ இல்லை அப்படின்னா அந்த ஏஜ்ல, ரைட், அந்த என்ன சொல்றது அகஸ்டின் ஏஜுக்கு அப்புறம் வந்த ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்டிக் ஏஜ், ரைட், அதுக்கான எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு நிறைய இருக்கும், ரைட். ஈவன் கிரீக்லயே பாத்தீங்க அப்படின்னா ரொமான்டிக் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள்லாம் அங்கங்க இருந்தாங்களே தவிர, பட் பெருசா என்ன அப்படின்னா இந்த இந்த லாங்குவேஜா இருக்கட்டும், இந்த ஸ்டைலா இருக்கட்டும் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட பிரின்சிபல்ஸ் என்ன நம்ம பார்ப்போம், ரைட். எதை வந்து இவங்க மற்ற இடத்துல இருந்து தனியா பிரிக்குது, ரைட். அப்படி இவங்ககிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், தே ரிவோல்ட் அகெயின்ஸ்ட், ரைட். அப்ப எதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா என்லைட்மெண்ட் ரேஷனலிசம். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்திருக்கணும் ஏஜ் ஆஃப் அகஸ்டின்ல, ரைட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காடையே அவங்க எப்படி வச்சிருந்தாங்க. தீசம் அப்படின்னு ஒரு ரிலீஜன்ல நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தீசம் அப்படின்னு ஒரு ரிலீஜியன் செக்ட். அந்த ரிலீஜியஸ் பீப்புள் எப்படி இருந்தாங்க, கடவுளையே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரைட், அந்த கடவுள் அந்த கோட்பாடையே பகுத்தறிவுக்குள்ள வச்சு, ரைட், கடவுள் தான் அந்த பிரபஞ்சத்தை படைச்சாரு, ஓகே. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யல, தொந்தரவு பண்ணாம, ரைட், ஒரு டிவைன் அந்த கிளாக் மேக்கர் இந்த டேர்ம் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அதுக்கப்புறம் கடவுள் வேற கடவுள் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாரு, நீ தான் என்ன செய்யணும் வாழ்க்கையை பார்த்துக்கணும், ரைட். ஸோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலீஜியஸ் செக்ட். அந்த அப்ப ரேஷனலிசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு பாருங்க. என்லைட்மெண்ட், ரேஷனலிசம் அண்ட் நியோ கிளாசிக்கல் ரூல்ஸ் ஆஃப் வேர்ஸ், ரைட். அந்த கிளாசிக்கல் ரூல்ஸ் அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ண வந்த நியோ கிளாசிக்கல் ரூல்ஸ், ரைட். அந்த அந்த என்னது அந்த எபிக் ஜான்ரே அது எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க இவங்க வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த இதே வேண்டாம், ரைட். இந்த இந்த என்லைட்மெண்ட், இந்த புதுசா வந்த இந்த ஞான உதயம், ரைட், இந்த பகுத்தறிவு, இதை வந்து இதுகிட்டே அவங்க போல இந்த பாலிஷ்டு லாங்குவேஜ், ரைட். இந்த அதுக்கடுத்து என்ன சொல்றது ஒரு மாதிரி இந்த லாங் எக்ஸ்டென்ட் சிமிலி, ரைட், இந்த மெட்டாஃபோர் யூஸ் இந்த இதுக்குள்ளே அவர் வரல. அப்ப அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க எதை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா தே சாம்பியன்ட் ஸ்ட்ராங் எமோஷன், பார்ட் ஒன் ஸ்ட்ராங் எமோஷன், ரைட். ரெண்டாவது இமேஜினேஷன் அண்ட் த சப்ளைம் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் பொயட்டிக் பவர், ரைட். அப்போ அவங்களோட அந்த பொயட்டிக் பவருக்கு சோர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எதை காட்டினாங்க, எதை ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னா எமோஷன், இமேஜினேஷன். இதை ஒரு வெப்பனா எடுத்துட்டு, ரைட், இதோட ரெப்ரசன்டேட்டிவா தான் எங்க வராங்க அப்படின்னா அகஸ்டினுக்கு அப்புறம் வராங்க, ரைட். அப்போ அவங்களோட ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பொயட்ரியில என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எமோஷனும், ரைட். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்போ நம்ம இமேஜினேஷன் எமோஷன் பாக்குறோம். அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இன்டெலெக்சுவல், அதாவது அவங்க அந்த ஏஜ் ஆஃப் சட்டையர், அதே பாத்தீங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க ஏஜ் ஆஃப் விட், ரைட். ஏஜ் ஆஃப் விட், ஏன் திட்டுறது கூட எப்படி திட்டுவாங்க, பாலிஷ்டு லாங்குவேஜ்ல திட்டுவாங்க, ரைட். அந்த லாங்குவேஜ் யூசேஜா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பாலிஷ்டு, ரைட். எல்லாமே அது ஏன் அப்படி அப்கிரேட் ஆகும், ரைட். இவங்க அப்படி இவங்க அந்த கேள்வி தான் கேட்கறாங்க, எதுக்கு இப்படி நீங்க ஒரு டிஃபைனான ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க, ரைட். அந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க, வேல்யூட் ரஸ்டிக் லைஃப், ரைட். ரஸ்டிக் லைஃப் அப்படின்னு உடனே இந்த பாஸ்டோரல் யோசிச்சிடக்கூடாது, ஓகேவா. பாஸ்டோரல் அந்த மாதிரி இல்லாம இவங்க அதையும் தாண்டி, ரைட், அதையும் தாண்டி என்னன்னா ரொம்ப டீப்பான ஒரு ரஸ்டிக், ரைட். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டைம்ல கொஞ்சம் நம்ம அந்த கொஞ்சம் சோசியோ பொலிட்டிக்கல் அந்த இதுல பேசுறோம் அப்படின்னா இங்கிலாந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல்லாம் நிறைய வச்சு, ரைட், பிகாஸ் ஆஃப் பெங்காலோட அந்த அந்த பெங்கால்ல எடுத்த செல்வத்தை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் லண்டன்ல போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பெருக்குறாங்க, ரைட். இது பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் கூட என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கமர்ஷியலைஸ்ட் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க அந்த ரஸ்டிக் லைஃப் அப்படிங்கறத எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் போகாத ஒரு மலை கிராமமோ ஒரு குக் கிராமமோ, ரைட், அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வராங்க. ஃபோக் ஆர்ட், கடைசியில பாருங்க ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷன் ஓவர் அரிஸ்டோகிராட்டிக் கன்வென்ஷன்,
ரைட். ஸோ இதை நான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பிரின்சிபல்ஸ்னு இந்த 3 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் போதும். ரைட். ரிவோல்ட் அகைன்ஸ்ட் என்லைட்மெண்ட் ரேஷனலிசம். ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா சார்? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ரைட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஏர்லி இந்த ரொமான்டிக்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னா, பழைய பிஜிடிஆர்பியில கொஸ்டின் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஏஜோட குவாலிட்டிஸை கொடுத்து அது எந்த ஏஜ்னு கேட்டிருந்தாங்க. ரைட். ஐ திங்க் ஸ்கெப்டிசமும் நான் ரிலீஜியஸும் எந்த ஏஜ்னு தான் கேட்டுதான் அந்த கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால ஒரு நம்ம ஏஜ்ல உள்ள ஆட்களை படிக்கிறத விட அது என்ன ஏஜ்ங்கிறத நம்ம ஓரளவுக்கு நம்ம லாங்குவேஜ்லயாவது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காவது கொஞ்சம் தெளிவா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அதனாலதான் இந்த ஸ்லைடு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். எதுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க, எதை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ 2 டிஃபைனிங் கரண்ட்ஸ் என்னெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் தி ரினைசன்ஸ் ஆஃப் வண்டர். ரைட். இது ஒரு ஒர்க். ஓகேவா? இது இல்ல, இந்த ஒர்க்கை நம்ம பத்தி பேசல, ஒர்க்கை பத்தி பேசல. ரைட். இந்த பேர்ல ஒரு ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தி ரினைசன்ஸ் ஆஃப் வண்டர். ரைட். அப்போ வண்டர்னா என்ன அர்த்தம், என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தி ரிட்டர்ன் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் அண்ட் மார்வலஸ். இதுதான் ரினைசன்ஸ் ஆகுது. மறுமலர்ச்சிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அகஸ்டன் டைம்ல ஒரு பொயட்ரி, நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பொயட்ரி பாத்தீங்க அப்படின்னா, அதோட பொயட்ரியோட அந்த சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிரும். சாதாரண ஒரு எக்கனாமிக்ஸ், ரைட், காமர்ஸ், இண்டஸ்ட்ரி, இதை பத்தி எல்லாம் பொயட்ரி வர ஆரம்பிச்சது. ரைட். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சூப்பர் நேச்சுரல் மார்வலஸ் எல்லாம் கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டாங்க. இதெல்லாம் எப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூப்பர் நேச்சுரல் மார்வலஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எப்போ வந்துச்சு அப்படின்னா, முன்னாடி 14th 15th செஞ்சுரியில தான் என்ன அப்படின்னா அந்த சூப்பர் நேச்சுரல் மார்வலஸ் எல்லாம் பேசினாங்க. ஏன், நீங்க அந்த அகஸ்டன் டைம்ல தான் நாவல் அப்படின்னு ஒண்ணு வருது. ரைட். அது நம்ம மாத்தவே முடியாது. அகஸ்டன் டைம்ல தான் யாரு, டேனியல் டிஃபோ தான் என்ன சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ங்கிற ஒரு டேர்ம் நம்ம சொல்றோம். அவரே எப்படி கொண்டு வருவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, மினிட் ஆஃப் த ஃபேக்ட் அப்படிம்பாங்க. ரைட். ரொம்ப ரியலிஸ்டிக்கா தான் ஒரு நாவல் எழுதுனாங்களே தவிர, அவங்களோட லைஃப்லயோ ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கும், இந்த மாதிரி நாவல்ஸ் தான் வந்திருக்குமே தவிர, கொஞ்சம் ஒரு மாதிரி சூப்பர் நேச்சுரலா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேன்சியா, இதெல்லாம் மறந்துட்டாங்க. மக்கள் கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க. மிராக்கிள் பிளே, மொராலிட்டி பிளேல வந்த விஷயங்களோட முடிஞ்சு போச்சு. இப்ப திரும்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கேட்டகரிலாம் ரினைசன்ஸ் ஆகி வருது. இந்த ஒர்க் பொயட்ரி அண்ட் த ரினைசன்ஸ் ஆஃப் வண்டர், இதான் என்ன அப்படின்னா அந்த எஸ்ஸே நேம்டு ஃப்ரம் தியோடர் வாட்ஸ் டண்டன். இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் கிரிட்டிக். ரைட். இது நம்ம வேற பத்தி தேவையில்லை. இந்த ரினைசன்ஸ் ஆஃப் வண்டர் அப்படிங்கிற அந்த டேர்ம் இருக்கிறதுனால நம்ம பாக்குறோம். ரைட். 1904 எஸ்ஏ ஆஃப் த டைட்டில். ஓகே. ரைட். அடுத்து என்ன அந்த ரினைசன்ஸ் ஆஃப் வண்டர்ல இப்ப என்ன, எதுக்கு நம்ம இங்க பாக்குறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க யாரு, ரைட், ரொமான்டிக்ஸ் யாரு, எதோட அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படின்னா, பேர்டு வித் எ கான்செப்ட். என்ன கான்செப்ட்? ரிட்டர்ன் டு நேச்சர். இவங்க இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க பாஸ்டோரலே எழுதினாலுமே அது கொஞ்சம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அர்பன் ஸ்மெல் வரும். ரைட். ஒரு மாதிரி அவங்க கம்ப்ளீட்டா என்ன பண்ணல, ஏஜ் ஆஃப் அகஸ்டன்ல இந்த எமோஷனோ இல்ல அந்த ரஸ்டிக் லைஃபையோ அவங்க துளியும் பேசவே விரும்பல. பட் இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு புதுசா ஒரு 4 பேர் 6 பேர் வராங்க. ரைட். ஆனா இவங்க தான் காரணம் கிடையாது. இவங்களுக்கு முன்னாடி சில பேர் இருந்தாங்க. ரைட். கிரேவியார்ட் போய்ட்ஸா இருக்கட்டும். ரைட். ஒரு டீமே இருந்துச்சு. ரைட். இந்த ப்ரீ ரொமான்டிக்ஸ் சொல்லி ஒரு செக்ஷன் உண்டு. சரி, அது கொஞ்சம் மைனர் செக்ஷன் தான். ரைட். ஸோ அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரைட், இந்த எமோஷனை பத்தி பேசுறது, ரைட், இமேஜினேஷனை பத்தி பேசுறது, ரைட், இந்த கேட்டகரிக்குள்ள அந்த ரிட்டர்ன் டு நேச்சர். அப்போ ரொமான்டிக்ஸ் எதோட பேர்டு ஆயிருக்காங்க, எதோட அசோசியேட் ஆயிருக்காங்க, எந்த கான்செப்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டு நேச்சரோட சரண்டர் ஆயிடுவாங்க. ரைட். நேச்சரோட சரண்டர். அப்ப நேச்சரை பத்தி எழுதுறதை விட, நேச்சரை பத்தி எழுதுறது இல்ல நேச்சரை பார்த்து எழுதுறதை விட பெட்டர், ரொம்ப பெட்டரா சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி. ரைட். நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தான் இவங்களோட. சரி, சும்மா நேச்சரை பத்தி எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு டேஃபோடில்ஸ்னு ஒரு போயம் இருக்கு. ரைட். நிறைய இருக்கு. சரி, ஒரு சாதாரண பூவை பத்தி ஜஸ்ட் அது என்ன அப்படின்னா ஒரு பூ மாதிரி பார்க்க மாட்டாங்க. ரைட். ஒரு என்ன சொல்றது, வேற இமேஜினேஷன்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், சாதாரண விஷயம் தானே அப்படி நம்ம நினைக்க கூடாது. உள்ள கொஞ்சம் டீப்பா போனீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயத்த கம்பைன் பண்ணியிருப்பாங்க. அதுல நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கும். 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒரே இதுல சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு பிலாசபிக்கல் ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கும். ரைட். நான் பாயிண்ட் நம்பர் 1. ஓகேவா? கொஞ்சம் என்னன்னா அதுல ஒரு பிலாசபி இருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். சரி, அவங்க சும்மா என்ன சொல்லல, அந்த ரிட்டர்ன் டு நேச்சர்னு உடனே அந்த கான்செப்ட் அப்படியே சொல்லிட்டு ஓகே இது ஒரு பிலாசபி இருக்கும். ரைட். அதே நேரத்துல பர்சனல் ரிஃப்ளெக்ஷனும் கம்பைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ரைட். அண்ட் ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படிங்கும்போது
ரைட் கவனமா பாருங்க. ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படிங்கும்போது வில்லேஜ், ரைட் ஓகே. அப்போ யூகேல ஒரு காலத்துல வில்லேஜ்ல தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்துச்சு. இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, டெட்ராய்ட் அப்படிங்கிறது வில்லேஜ் தான். ரைட் இன்னைக்கு டெட்ராய்ட், சென்னை நம்ம என்ன சொல்றோம், ஏசியாவோட டெட்ராய்ட் அப்படிங்கும். சென்னை எவ்வளவு நெருக்கமான சிட்டின்னு உங்களுக்கு தெரியும். ரைட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்கிறது டெட்ராய்ட். ஆனா ஒரு காலத்துல அது வில்லேஜ் தான். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, வில்லேஜ் தான். ரைட் பேர்டு வித் ரிட்டர்ன் டு நேச்சர். அப்போ எந்த மாதிரி ஒரு நேச்சரா, அன்டேம்டு, மனுஷன் காலடி தொடம் படாத, ரைட் மனுஷன் பார்க்காத அன்டேம்டு நியூ வேர்ல்டு லேண்ட்ஸ்கேப், அதை பத்தி தான் பேசுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மலை கிராமமா இருக்கலாம், மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு டொப்போகிராபிக்கல் சைட், அதை வச்சு பாக்குறது, ஒரு சாதாரண பூ, ரைட் அடிக்கிற காத்து, ரைட் பழைய கதைகள், ஓகேவா, அதை பத்தி பேசுறது. எக்ஸால்டேஷன் ஆஃப் த போயட்டை பத்தி. The poet reimagined as hero and a prophet. ரைட் அப்போ போயட்டுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன் மோல்ட் ஆஃப் சஃபரிங் ப்ரொமீத்தியஸ். ரைட் ப்ரொமீத்தியஸே இவங்களுக்கு ஒரு மாடல் தான். மேபி இதை கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ரைட் ஏன்னா ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டுன்னு உள்ள ஒரு ஒர்க் வரும், நம்ம பார்க்க தான் போறோம். ரைட் அடுத்து ஷெல்லி என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒரு கோட் இருக்கு, போயட்ஸ் ஆர் த அன்அக்னாலேஜ்டு லெஜிஸ்லர் ஆஃப் த வேர்ல்டு. சரி, அன்அக்னாலேஜ்டு லெஜிஸ்லர் டைரக்ட் கொஸ்டினா வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட்டுங்க இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வில்லியம் ஜே லாங் என்ன சொல்றாங்க, த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஜீனியஸ். ரைட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஜீனியஸ். ஒன்றும் இல்லை, இது போயட்டை பத்தி. ரைட் அந்த டைம்ல ரொமான்டிக்ஸ் போயட் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸால்டேஷன் ஆஃப் போயட், ரெனேசன்ஸ் ஆஃப் வண்டர். ஒர்க்குக்கு போயிடுவோம். ரைட் ஸோ நேச்சர், வாய்ஸ், ஆட்டிடியூட் டு நேச்சர். நேச்சர் மேல எப்படி இருந்தாங்க, நம்ம ரிட்டர்ன் டு நேச்சர்னு சொல்லிட்டோம். அப்போ நேச்சர் மேல எப்படி இருந்தாங்க, நேச்சருக்கும் அவங்களுக்கும் எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ரொமான்டிக்ஸ் வேர் சிம்பத்தட்டிக். ரொமான்டிக்ஸ் வேர் சிம்பத்தட்டிக். லாஜிக்கா யோசிக்கிறவங்களால, ரீசனபிளா இருக்கிறவங்களால, ரைட் ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த ரொம்ப ரீசனா, ரைட் லாஜிக்கா இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களால இப்படி சிம்பத்தட்டிக்கா இருக்க முடியாது. ரைட் ஸோ ரொமான்டிக்ஸ் வேர் சிம்பத்தட்டிக், விச் மீன்ஸ் அகஸ்டன்ஸ் மாதிரி இல்லை. அப்சர்வன்ட் போயட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வன்ட். ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. ரைட் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு டக்குன்னு எழுதுற மாதிரி இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் உள்ள கொண்டு வர. ரைட் அப்சர்வன்ட் போயட்ஸ் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்ட். அண்ட் நேச்சர் லிங்க் டு ஐடியாஸ் ஆஃப் த சப்ளைம், சவுண்ட் அண்ட் ஃப்ரீடம். அப்போ இந்த நேச்சருங்க போது, ரைட் அப்போ நேச்சர், ரைட் ஒரு இன்னசென்ஸா பார்க்காம, ரைட் அந்த லேட்டர் ரொமான்டிக்ஸ் போயிட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாகவும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரெசிவா, ரைட் சவுண்ட் அப்படிங்கும் போது வாய்ஸ், ரைட் வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் பீப்புள், அந்த கேட்டகரி. ரைட் அமைதியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரத்தை பற்றி, ஏன்னா ஒரு ரைட்டர்லாம் ரைட் உள்ள நம்ம பார்க்க தான் போகிறோம், சுதந்திர போராட்ட தியாகியாகவே இருந்திருக்காரு. சரி, நம்ம உள்ள பார்ப்போம் அவங்கள. அண்ட் ஃபார் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ரிட்ஜ் இது எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் ரிலேஷன்ஷிப். ரைட் நம்ம கடவுளோட, ரைட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ரைட் நமக்கும் கடவுளுக்கும் எப்படி இருக்குமோ, ரைட் எந்த மாதிரி ஒரு பாண்ட்ல நம்ம இருப்போமோ அப்படி இவங்க எப்படி இருந்திருக்காங்க, நேச்சரோட இருந்திருக்காங்க. சரண்டர் ஆகுறது. ரொமான்டிசிசம் அண்ட் ஜெண்டர், பிக் சிக்ஸ் யாரெல்லாம் பாருங்க. பிளேக்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரொமான்டிக்ல வந்துருவார். சரியா, பிளேக், வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், பைரன், ஷெல்லி, கீட்ஸ். வழக்கமா 5. ரைட் பிக் சிக்ஸ் பார்த்துக்கோங்க. பிளேக், வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், பைரன், ஷெல்லி, கீட்ஸ். ஸோ ஃபீமேல் ரொமான்டிக்ஸ் இருக்காங்களா, ஆல்ரெடி என்ன உள்ளே நம்ம பார்த்துட்டோம். எலைசா ஹேவுட்டா இருக்கட்டும், ஆஃப்ரா பென்னா இருக்கட்டும், ரைட் ஃபீமேல் ஆட்கள் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அகஸ்டன் ஏஜ்லேயே உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஒர்க் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபீமேல் ரொமான்டிக்ஸும் இருக்கு. ஆனா இருக்காங்க, சார்லட் ஸ்மித் இருக்காங்க, மேரி ராபின்சன் இருக்காங்க. பட் ஃபீமேல் ரொமான்டிசிசம் மேல் ரொமான்டிசிசம் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஃபீமேல் ரொமான்டிசிசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஃபன் டர்ன்ட் அவுட்வர்ட் டொமஸ்டிக் அண்ட் சோஷியல் தீம்ஸ். ரைட் அப்போ இவங்களோட ரைட்டிங்ஸ் எதை பத்தி பேசுது, ஃபீமேலோட ரைட்டிங்ஸ் நம்ம ஜேன் ஆஸ்டின்லாம் உள்ள பார்ப்போம். ரைட் டொமஸ்டிக் அண்ட் சோஷியல் தீம்ஸை பத்தி தான் பேசுறாங்க. இவங்க என்ன அப்படின்னா அந்த ரிட்டர்ன் டு நேச்சர், அந்த ஒரு மாதிரி அந்த பிலாசபிக்கலா, ரைட் அப்படி இவங்க கொண்டு போல. இவங்க ஜஸ்ட் என்ன அப்படின்னா டொமஸ்டிக், ரைட் அவங்களுக்குள்ள ஒரு உமன் ஹவுஸ் ஹோல்டரை என்னென்ன பிரச்சனை அவங்க பாக்குறாங்க, ரைட் அதை பத்தி தான். ஃபெமினைன் ரொமான்டிசிசம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் ஃபவுண்டிங் டெக்ஸ்ட். இது ஆரம்பிச்சு வச்ச அந்த ஸ்பார்க், ரொமான்டிசிசம் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஸ்பார்க், லிரிக்கல் பேலட்ஸ். ரைட் லிரிக்கல் பேலட்ஸ் 1798. ரைட் இந்த ஒர்க் தான் பாத்தீங்க அப்படின்னா
ரொமான்டிசிசமோட ஒரு ஸ்பார்க்கிங் டெக்ஸ்ட், ரைட்? ஃபவுண்டிங் டெக்ஸ்ட் யாரும் சேர்ந்து எழுதுறா? ஜாயிண்ட் அனானமஸ் கலெக்ஷன் பை வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ட்ரிட்ஜ், 2 பேரும் சேர்ந்து. மார்க்கிங் த பிகினிங் ஆஃப் த ரொமான்டிக் மூமெண்ட், ஓப்பன் டு த கால்ட்ரிட்ஜ், த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மாரைனர், அதுல ஆரம்பிச்சு, ரைட்? இந்த மொத்த கலெக்ஷன், ரைட்? யாருக்காவது டோட்டல் நம்பர் ஆஃப் போயம் சொல்லுங்க பார்ப்போம். லிரிக்கல் பேலட்ஸ்ல மொத்தம் எத்தனை இருந்துச்சு? அதுல வேர்ட்ஸ்வொர்த்தோட எத்தனை, கால்ட்ரிட்ஜோட எத்தனை? எஸ் ப்ளீஸ். 23 சார். சார் Excellent, 23. 19 23 வந்து ma'am. வேர்ட்ஸ்வொர்த்துங்க சார். சூப்பர் மேம். 4 வந்து 4 வந்து கால்ட்ரிட்ஜ். கால்ட்ரிட்ஜ். ஓகேவா? ஸோ மறந்துட வேண்டாம், ரைட்? ஸோ டோட்டல் கலெக்ஷன் இதுதான். 19 வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த்தோடதும் கால்ட்ரிட்ஜ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1798ல வந்த லிரிக்கல் பேலட்ஸோட அந்த டோட்டல் நம்பர். அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா எவன்ச்சுவலா நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் 60 வரைக்கும் போயிருக்கு. சரியா? 60 டோட்டல் நம்பர் 60 வரைக்கும் போயிருக்கு. பட் நமக்கு இது மட்டும் தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் செகண்ட் எடிஷன் 1800 வேர்ட்ஸ்வொர்த் ப்ரிஃபேஸ், ரைட்? வேர்ட்ஸ்வொர்த் அதில் ப்ரிஃபேஸ் ஆட் பண்ணிட்டாரு. அடுத்து 1802ல பார்த்தீங்க அப்படின்னா பொயட்டிக் டிக்ஷன் இருக்கும். 1805 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எடிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே தான் இருந்தது, ரைட்? பட் அந்த மொதல் எடிஷன் 1802ல வர்ற எடிஷன், ரைட், இதுதான் கொஞ்சம் பிரபலமாக பேசப்படுறது. செகண்ட் எடிஷன் ஆடட் வேர்ட்ஸ்வொர்த் ப்ரிஃபேஸ். ஓகேவா? த மொமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோ, ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ், இதான் பார்த்தோம் இந்த மொமெண்டோட மேனிஃபெஸ்டோ. ஸோ டெஃபினிஷன் என்ன மாதிரி ஒரு டெஃபினிஷன் இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம இந்த டெஃபினிஷனை நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ணியிருப்போம். என்ன? ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ், ரைட்? இதுதான் டிஎஸ் எலியட் வந்து இவங்க ரொம்ப 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 கொஞ்சம் என்ன சொல்றது கொச்சப்படுத்துறது காரணம் அதுதான். ஏன் இவருக்கு இவங்க என்ன பண்றாங்க? ஃபீலிங்ஸை கொண்டு வராங்களே தவிர, ரைட், எமோஷனலா கொண்டு வராங்களே தவிர இன்டெலெக்சுவலா பேச மாட்டேங்கிறாங்க. மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ் மாதிரி இல்ல, அவனும் ஃபீலிங்ஸ் தான் கொண்டு வந்தான். பட் அதை கொஞ்சம் இன்டெலெக்சுவலா சொன்னான். நீ என்ன சொல்ற? வெறும் ஃபீலிங்ஸை மட்டும் தானே கொண்டு வர, ரைட்? ஸோ அதான் இவங்களோட தாரக மந்திரமே அதுதான், ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ. அதுவுமே மீட்டர் ரைம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ எழுத வந்துகிட்டே இருக்கும் ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ். கம்போஸ்ட் இன் எந்த மாதிரி ஒரு இடத்துல கம்போஸ் ஆகுது, ரைட்? அவன் எழுதுறான் அப்படின்னா எழுதுறவன் மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. டிரான்குவிலிட்டி, அமைதி, பேரமைதி, ரைட்? ஒரு நிதானமான ஒரு அமைதி. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மெடிடேஷன் அந்த அந்த செக்ல உள்ள லாங்குவேஜ் இது, ரைட்? டிரான்குவிலிட்டி த்ரூ ரெக்கலெக்ஷன். அண்ட் எதெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஆர்டிஃபிஷியல், ஆர்னமெண்டல், ரைட்? 18th century பொயட்டிக் டிக்ஷன், இது எல்லாத்தையும் வேண்டாங்க, ரைட்? இந்த வார்த்தையை எப்படி என்ன சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரியோ, ரைட்? இல்லை அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஒரு ஆர்னேட் லாங்குவேஜ் யூஸ் பண்றது, ரைட்? இந்த சிமிலி மெட்டஃபோர், இது எதுவுமே வேண்டாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜே பிடிக்காது. அடுத்து சப்ஜெக்ட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சப்ஜெக்ட் drawn ஃப்ரம், அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இன்சிடென்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் ஃப்ரம் காமன் லைஃப். ஒரே வார்த்தையில என்ன சொல்லிட்டாங்க? இன்சிடென்ட் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் காமன் லைஃப். சார் அப்போ காமன் லைஃப் அப்படின்னா ப்ராக்டிக்கல் தானே, ரைட்? ப்ராக்டிக்கல் தானே அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் தான், அகஸ்டன் ஏஜ்ல உள்ள மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? ரியலிஸ்டிக் அப்படின்னா இவங்க அந்த ரியலிஸ்டிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப காமன் தீமா எடுக்கிறாங்க. அவன் என்ன பண்ணா, ஒரு டேனியல் டிஃபோ ஒரு ஒர்க் எழுதுறான்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிகாரஸ்கி நாவல் எழுதுறான்னா, டிஃபோ, ரைட்? டேனியல் டிஃபோ எழுதுறாரு. டேனியல் டிஃபோ பத்தி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் ராபின்சன் குரூசோ நாவல் எடுத்துக்கோங்களேன், ரைட்? ராபின்சன் குரூசோ நாவல் எழுதுறாரு அப்படின்னா அந்த டைம்ல இந்த ஜியோகிராபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். நிறைய டைம்ல என்னன்னா கப்பல் ஏறி போயிருவாங்க. எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் ராபின்சன் குரூசோ மாதிரி கடல்ல மாட்டினான்? எத்தனை பேர் திரும்ப வந்தான், ரைட்? அப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலா இருந்தாலும் ரியலிஸ்டிக்கா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு கொஞ்சம் எலவேட்டட் சப்ஜெக்ட், ரைட்? காமன் மேன் சப்ஜெக்ட் கிடையாது. காமன் மேன் சப்ஜெக்ட் என்னது? காலையில 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது, ரைட்? வேலைக்கு போறது, வேலைக்கு போகும்போது ஏதோ ஒரு மலையை பாக்குறது, இல்ல வேலைக்கு போற ஆட்களை பாக்குறது, திரும்ப வர்றது, ரைட்? இதுதான் அந்த காமன் மேன் டீம். அப்போ இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இன்சிடென்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் ஃப்ரம் காமன் லைஃப், டே டு டே ரொட்டீன் லைஃப். ரிட்டன் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் எழுதுறாங்க. ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. செலக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ரியலி யூஸ்டு பை மென். பட் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா தே ட்ரை டு ஃபாலோ, பட் எல்லாருமே என்ன அப்படின்னா ஃபாலோ பண்ணலை. அவங்களுக்குள்ளே ஒரு சில ஒர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எலவேட்டட் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க, குறிப்பாக வேர்ட்ஸ்வொர்த். அதனாலே வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் இவருக்கும் கால்ட்ரிட்ஜுக்கும் நிறைய பிரச்சனை வரும். சொன்ன நீயே முதல்ல ஒழுங்கா இருக்கியான்னு கேட்டிருப்பாரு. அண்ட் போயட் என்ன மாதிரி சொல்றாங்கன்னு பாருங்க. எ மேன் ஸ்பீக்கிங் டு மென்,
எ மேன் ஸ்பீக்கிங் டு மென். கிட்டத்தட்ட அந்த காட் லைக் அந்த மாதிரி கொண்டு போல, ஜஸ்ட் என்னது ஒரு மேன் ஸ்பீக்கிங் டு மென் அப்படிங்கும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரிலாம் இல்லாம ஜஸ்ட் என்னது ஒரு காமன் தீம் சொல்ற மாதிரி. சரி, நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம். ரைட், எ மேன் ஸ்பீக்கிங் டு மென். போயட் அவன் தான், அவ்வளவுதான். அவனுக்கு அதுக்கு மேல பெருசா ஸ்டாண்டர்ட்லாம் கொடுக்கல. போயட்டுங்கிறது வந்து ஒரு பிபிலிக்கலா அந்த மாதிரிலாம் எடுக்காம ஜஸ்ட் எ மேன் ஸ்பீக்கிங் டு மென். ஸோ த லேக் போயட்ஸ், ஏன்னா அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, லேக் டிஸ்ட்ரிக்ட், ரைட், அதனால லேக் போயட்ஸ் இதுல பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். இவர் மட்டும்தான் இந்த லிஸ்ட்லயே கூட கொஞ்சம் வருஷம் உயிரோட இருந்திருப்பாரு, ரைட், ஏன்னா இவருக்கு அந்த ஓபிஎம் அடிக்ஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் 1717 இருந்து 1850 அது வரைக்கும் ஒர்க்கும் எழுதிட்டே இருந்திருப்பாரு. born in Cockermouth, educated at St. John's College, Cambridge, and டூர் போறாங்க, ரைட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, வாக்கிங் டூர்ஸ் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் ஆல்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டைம்ல, அந்த டைம்ல லண்டன்ல இருந்த ஒரு காலேஜ் சிலபஸ்ல இருக்கிற கரிக்குலம்ல இருக்கிற ஒரு பார்ட் அது. எது? டூர் போறது. இன்னைக்கு அந்த டூர் போற கான்செப்ட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அவன் கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தா, வாக்கிங் டூர். நீ பேக் எடுத்துட்டு நம்ம கிளம்பிடணும். பிரான்ஸோ இல்லை ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு போவாங்க, ரைட். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட்லேண்ட் பக்கம் வருவாங்க, சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூரோப்புக்குள்ள போவாங்க. அண்ட் தென் நீங்க வரும்போது, ரைட், நீங்க டூர்லாம் முடிச்சுட்டு ஒரு வாக்கிங் டூர்லாம் முடிச்சுட்டு வரும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா வேற ஒரு ஆளா ஃபீல் பண்ணுவீங்க, ரைட். அந்த பழைய கொஞ்சம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும், ரைட். ஸோ இது வந்து அந்த காலத்துல சிலபஸ்ல இருந்து ஒரு விஷயம், வாக்கிங் டூர் அப்படிங்கிறது, ரைட், டூர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்போ அது கொஞ்சம் மாறி போச்சு. 1795 he met H.T. Coleridge, ரைட். அடுத்து ஒரு லைஃப் லாங் பொயட்டிக் பார்ட்னர்ஷிப். அண்ட் 1813 இந்த லேக் டிஸ்ட்ரிக்ட் வர்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே தங்கிடுறாங்க சாகிற வரைக்கும். ஸோ மேஜர் ஒர்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 1798 டின்டன் அபே, ரைட். இதோட கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், டின்டன் அபே மெடிடேட்டிவ் பிளாங்க் வேர்ஸ். ஏன்னா தாண்டி இவர் எழுத மாட்டாங்க, எழுதவும் கூட. சார் 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 ஆடியோ கேக்குதா? பிரேக் ஆகுது. சார் ஆடியோ பிரேக் ஆகுது. அப்படியா சார்? ஆமா ஆமா. இல்லையா, நான் வெளியே தான் நிக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே போலையா, இல்ல ஓபன் சார், ஸ்பேஸ் தான் கரெக்டா இருக்கு. தான் சார் இருக்கு, பிரேக் ஆகுது சார் நீங்க பேசுறதா எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுது சார், இழுத்து கேக்குது. ஓ, அப்படி எனக்கு தான் ப்ராப்ளமா? அப்படி மத்தவங்களுக்கு எப்படி ஓகே இருக்கு சார், மேம்? ஓகே சார், சாரி. இல்ல எனக்கும் ஓகே தெரியல. தான் சார், ஓகே தான் சார், ப்ராப்ளம் இல்ல சார், கிளியரா தான் சார் இருக்கு. ஓகே மேம், ஓகே சார். அப்போ கொஞ்சம் வெளியே வந்து உட்காந்துக்கிறீங்களா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், சாரி. இருக்கட்டும் சார், இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு. ஸோ மேஜர் ஒர்க்ஸ் டின்டன் அபே 1798 இருக்கு. ஸோ இது ஒரு பிளாங்க் வேர்ஸ், ரைட். ஏன்னா அவங்க அதை தான் பெருசா பேசுறாங்க. பிளாங்க் வேர்ஸ் ஆன் மெமரி, லாஸ், ரெனியூவல் இன் நேச்சர், ரைட். அப்போ அந்த கான்செப்டை பாருங்களேன், ரைட். அவங்க தாண்டி எழுதல. அடுத்து பாருங்க த ப்ரில்யூட். இது கொஞ்சம் முக்கியமான ஒர்க் மேம். 1805 இருந்து 1850. அப்போ ரெண்டு தடவை ரைட் ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1805 முதல்ல வந்த ஒர்க்கு 1850, ரைட், அவர் சாகும்போது கடைசியா ரைட் ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து, ஓகேவா. ரீபப்ளிஷிங் போது அப்படியே பண்ணல, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி. 14 புக் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி. 14 புக் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி. அப்போ 1805 ஸ்டார்ட் பண்ணது, 1850 14 புக் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி. சப்டைட்டில் பாருங்க, growth ஆஃப் அ poet's மைண்ட். 14 புக், சரியா. கலெக்ஷன்லாம் பெருசா தான் இருக்கும். அடுத்து எக்ஸ்கர்ஷன் பாருங்க, a long philosophical poem in 9 books, ரைட். இப்படிதான் இருக்கும், ஓகேவா. லாங் philosophical poem, ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி, blank verse on memory loss, மெமரி லாஸ், renewal in literature, ரைட். இதுதான் இவங்களோட தீம். இவங்க இப்படிதான் எழுதுவாங்க, ரைட். எஸ்டி காலேஜ் இருந்து கொஞ்சம் வேறுபட்டிருப்பார், ஓகேவா. ஸோ டின்டன் அபே ப்ரில்யூட் இயரோட சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க, ரைட். நமக்கு அது கொஞ்சம் முக்கியம். அடுத்து ஷார்ட்டர் போயம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, வேர்ட்ஸ்வர்த்தோட ஷார்ட்டர் போயம்ஸ். ஸோ மைக்கேல் எஸ்டி காலேஜ் இந்த போயமை வந்து மேற்கோள் காட்டி ஒரு சில இடங்கள்ல பேசியிருப்பாரு மைக்கேல், ரைட். A blank verse pastoral tragedy poem, right. A blank verse pastoral tragedy of a shepherd and his son, right. ஒரு ஃபேமிலி ஷெப்பர்ட், இந்த மைக்கேல் அப்படிங்கிற சன், ஓகேவா. ஷெப்பர்ட் அண்ட் ஹிஸ் சன், மைக்கேல் 1800. அடுத்து த லூசி போயம்ஸ், இது டைரக்ட் கொஸ்டினா வரும் மேம். லூசி போயம்ஸ், ஹார்டன் போயம்ஸ், ரைட். இந்த மாதிரி கலெக்ஷன் போயம்ஸ் இருக்கு, ரைட். இந்த பேர்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. லூசி போயம்ஸ் யாரோடதுன்னு கேட்பாங்க, ஹார்டன் போயம்ஸ் யாரோடதுன்னு கேட்பாங்க. ஹார்டன் போயம்ஸ் யாரோடது? ஹார்டன்
ஹார்டன் போயம்ஸ். மில்டன். ஜான் மில்டன். ஓகேவா? அந்த ஹார்டன் போயம்ஸ் எதனால ஹார்டன் போயம்ஸ் பேர் வந்து சார்? எதனால? சார் அவங்க ஒரு பிளேஸ்ல ஸ்டே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிளேஸ், அந்த பிளேஸ் தான் அந்த ஹார்டன். இப்ப இதுல லூசின்னு பார்க்கும்போது யார பத்தி பேசியிருக்காங்க? லூசியை பத்தி பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். லூசி போயம்ஸ் அப்படிங்கும்போது வேற பெருசாலாம் வேற 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 அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளா என்ன அப்படின்னா ரிகார்டிங் லூசி, ரைட்? ஸோ லூசி போயம்ஸ் 5 லிரிக்ஸ் மார்னிங் அண்ட் ஐடியலைஸ்டு நேச்சர் பார்ன் ஃபிகர். அப்போ அந்த லூசியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு 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 ஹியூமன் சைல்டா எடுக்காம ஒரு ஸ்பிரிச்சுவல் சைல்டா, ரைட்? கொஞ்சம் இமேஜினேஷன்லாம் போட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் சைல்டா, ரைட்? கொஞ்சம் ஒரு காட் லைக் ஃபிகரா, ரைட்? இந்த புராண காலத்துலலாம் ஒரு கேரக்டர் வந்து நம்ம காட்டுக்குள்ள இருந்து குழந்தை எடுத்தாங்க, ரைட்? இந்த ஐயப்பன் அவரோட கதைலாம் இருக்கும், காட்டுல இருந்து எடுத்தாங்க, ரைட்? அப்படியே வளர்ந்தாங்க, ரைட்? அந்த அந்த கேட்டகரியில அப்படியே போகும். இந்த ஒர்க்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் லூசி போயம்ஸ். ஸோ 5 லிரிக்ஸ் மார்னிங் அண்ட் ஐடியலைஸ்டு நேச்சர் பார்ன் ஃபிகர், ரைட்? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் பார்ன் ஃபிகர் லூசி. அடுத்து வேற ஷார்ட் போயம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட் இமிடேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி 1807, கம்போஸ்ட் அப்பான் வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ், ரைட்? கம்போஸ்ட் அப்பான் வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் 1802. இதெல்லாம் ஷார்ட்டர் போயம்ஸ். அடுத்து எஸ்டி கால்ரிட்ஜ், கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல். இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த பேரை பார்ப்போம். கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், எஜுகேட்டட் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஜீசஸ் காலேஜ், கேம்பிரிட்ஜ். 1795ல சாரா ஃபிக்கர். ஏன் இந்த சாரா ஃபிக்கர் நம்ம சொல்றேன் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி லூசி போயம்ஸ் பார்த்தீங்க, அதுக்கு முன்னாடி ஹார்டன் போயம்ஸ் சார் ஆன்சர் சொன்னாரு. அதே மாதிரி இவர் ஒரு குரூப் எழுதியிருப்பாரு. நம்ம இங்க சாரா ஃபிக்கர்னு பார்த்துட்டோம், சரியா? சாரா ஃபிக்கர்னு பார்த்துட்டோம். இப்போ சாரா ஃபிக்கர்னு ஒன்று, இப்போ இவர் எழுதின கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் அவர் லூசி எழுதியிருக்காரு, சாரா ஃபிக்கரை மீட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஓகே, அப்போ சாரா போயம்ஸ் தான் இவங்களோடதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சாரா போயம் கிடையாது, சரி? இவங்களோட போயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஸ்ரா போயம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அஸ்ரா போயம்ஸ், அந்த சாராவை நேம எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. அஸ்ரா போயம்ஸ், ரைட்? அந்த சாராங்கிற நேம் தான் கொஞ்சம் மாத்தி அஸ்ரா போயம், ஓகேவா? அண்ட் மெட் வேர்ட்ஸ்வொர்த் சூன் ஆஃப்டர். ஓகே, அடுத்து லிரிக்கல் பேலட்ஸ் எழுதுறாங்க. செட்டில்ட் இன் ஹைகேட், அதுக்கப்புறம் சேஜ் ஆஃப் ஹைகேட்னு சொல்றாங்க. எதனால சேஜ் ஆஃப் ஹைகேட்னு சொல்லணும்? ஹைகேட்டுங்கிற இடத்துல இருக்காரு, தங்குறாரு, ரைட்? அதே மாதிரி அவரு எங்க இருந்தாரு? லேக் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாரு. ஸோ லேக் போயட்னு சொல்லியிருக்கலாம், ஹைகேட்டோட போயட்னு சொல்லியிருக்கலாம், போயட் ஆஃப் ஹைகேட்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சேஜ் ஆஃப் ஹைகேட்னு ஏன் சொல்லணும்? எஸ், ஒரு பிரிஸ்டா இருந்ததுனால சார். பிரீஸ்ட் கொஞ்சம் என்ன அப்படின்னா, ஆமா சார், கொஞ்சம் அந்த ரிலீஜியஸ் மேல கொஞ்சம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு அதிக ஈடுபாடு உண்டு, ரைட்? அதனால என்ன அப்படின்னா இந்த சேஜ் ஆஃப் ஹைகேட்னு சொல்லுவாங்க. நிறைய சார் இவரு சர்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு சார். ஃபெசிலிட்டேட் இருப்பாரே சார், மஸ்ட் பர்ஸ்பெக்ட் ஃபெசிலிட்டி அந்த இது இருக்குங்க, அக்யூட் அக்யூட்டன்ஸ். அதனால அவர் டீச்சர் நிறைய அக்வைண்டன்ஸ். ஓ, அது யூஜிடி சிலபஸ்ல இருக்கோ? சார் நம்ம சிலபஸ்ல இருக்கு சார். ஓ, ஓகே ஓகே ஓகே, தென் ஓகே மேம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் the சேஜ் ஆஃப் ஹைகேட். சூப்பர், அப்போ ஓகே, ரைட்? அடுத்து த கன்வர்சேஷன் போயம்ஸ். இது ஒரு 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 கேட்டகரிக்குள்ள வருமா, அதனால அந்த டாபிக் பார்த்துக்கோங்க. எப்படி ஹார்டன் போயம்ஸோ, எப்படி லூசி போயம்ஸோ, த கன்வர்சேஷன் போயம்ஸ், ஓகேவா? ரைட். இன்டிமேட் பிளாங்க் வேர்ஸ் போயம்ஸ், நல்லா பாருங்க, எல்லாமே பிளாங்க் வேர்ஸ் தான், ரைட்? பிளாங்க் வேர்ஸ் போயம்ஸ் அட்ரஸ்டு டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அது எக்ஸாம்பிள் பாருங்க, த லைம் ட்ரீ ஓவர் மை பிரிசன், ஃப்ராஸ்ட் அட் மிட் நைட், ஓகேவா? ஸோ கன்வர்சேஷன் போயம்ஸ், இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து த ஈலியோன் ஹார்ப், ஓகேவா? த ஈலியோன் ஹார்ப் இப்போ வருது, 1795ல வருது, ரைட்? இதுல ஹார்ப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ரைட்? அது அந்த ஈலியோனோடது, ரைட்? பட் இதுல ஹார்ப் அப்படிங்கிறது இந்த போயம்ல பொறுத்த வரைக்கும் ஹார்ப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்டஃபோர் ஃபார் த போயட்ஸ் மைண்ட் கேட்பாங்க, சரியா? ஹார்ப்னா என்ன, ரைட்? ஈலியனோட ஹார்ப் பத்தி பேசியிருந்தா பரவாயில்ல, ரைட்? பட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது ஹார்ப் வந்து, எதை டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்டஃபோர் ஃபார் த போயட்ஸ் மைண்ட். அதனால இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் கேட்பாங்க, இப்படிதான் கேட்பாங்க, சரி? தாண்டி நம்ம ஈலியன் ஹார்ப்ல எத்தனை லைன் இருந்துச்சு அந்த அளவுக்குலாம் டீப்பா போக மாட்டாங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கன்வர்சேஷன் போயம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டு விஷயத்த பிளெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு என்னது, பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்,
ரைட். பர்சனல், ஏன்னா ஒரு உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க செர்மன், ரைட். ஒரு செர்மன் எடுக்கிறாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு நாலேஜ் இருந்திருக்கணும், ரைட். சும்மா டக்குன்னு ஒரு செர்மன் எடுத்துட முடியாது. அப்படித்தான் நான் கொஞ்சம் என்ன அப்படின்னா ஒரு மெடிடேட்டிவா, ரைட், ஒரு ரிஃப்ளெக்ட் இருக்கிற டெக்ஸ்ட்டை முதல்ல என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ண தெரியும், ரைட். நீங்க அதை விட்டுருங்களேன். இப்ப நம்மளே பாக்குறோம், இவ்வளவு படிக்கிறோம் அப்படின்னா, ரைட். இப்ப நம்மளே சொல்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரைட். ஸ்டூடெண்ட் நம்ம நடத்துறோம், அவனுக்கு புரிய மாட்டாங்க அப்படின்னா பிரச்சனை என்ன? அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தான் பிரச்சனை, ரைட். அவன் கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டா, இப்ப நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பாக்குறோம், ரைட், லிங்குஸ்டிக்ஸோ ஏதோ ஒன்று படிக்கிறோம், கரெக்டா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு, ரைட். ஸோ பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் வித் க்ளோஸ் அப்சர்வேஷன் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்டு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்சர்வன்ட் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, நேச்சரை வந்து நல்லா உள்வாங்கி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதுறதுதான், ரைட், கன்வர்சேஷன் போயம்ஸ். ஓகேவா? அப்போ அந்த பிளெண்ட் பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் வித் க்ளோஸ் அப்சர்வேஷன், இது என்ன இப்படி கேட்பாங்களா அப்படின்னா அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க. நீங்க ஜஸ்ட் கன்வர்சேஷன் போயம்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன கேட்டகரி வருது, ரைட், அடுத்து ஈலியன் ஹார்ப்னா என்ன, போதும். மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர் இயர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான கொஞ்சம் பிரபலமான ஒர்க்குக்கு இயர் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா எல்லா ஒர்க்குக்குமே இயர் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா ஒர்க்குக்கும் இயர் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? பிளே மட்டும்தான் இல்ல ஒரு ஃபிக்ஷன் மட்டும்தான் இயர் கேட்பாங்க, டிராமாக்கு மட்டும்தான் இயர் வரும் அப்படின்லாம் கிடையாது, ரைட். இயர் இல்லாம மந்த் கூட கேட்பாங்க, சரியா? ஒரு மந்த் இந்த எந்த மந்த்ல வந்திருக்கு, ரைட். சாசரோட ப்ரொலாக் எந்த மந்த்தை பத்தி பேசுறாங்க, அடுத்து வேற இதுல எல்லாம் மந்த் வரும். அந்த கேண்டிடான்னு ஒரு ஒர்க் உண்டு, நீங்க யூஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்குது, ரைட். அது எதுல இருந்து ஆரம்பிக்குது, எந்த மந்தோட செட்டிங் அது, ஸோ மந்த் கூட முக்கியம், ரைட். இயரு, மந்த், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ல வரும். சம்மரி தெரிகிறத விட நீங்க அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு ஒர்க்கை நம்ம அப்ரோச் பண்ணும்போது போயமோ எப்படினாலும் ஒரு ஒர்க்கை நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு அடுத்து நீங்க ஒர்க்குக்கு போங்க. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரைட். த ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர் 1798 எந்த கலெக்ஷன்ல வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் லிரிக்கல் பேலட்ஸ், த ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர். ஸோ த மரைனர் டெல்ஸ் ஹிஸ் ஸ்டோரி, ரைட். அது வந்து எப்படி ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் வாயேஜ், ரைட். சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் உள்ள வருது பாருங்க, ரைட். சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ். சாதாரண வாயேஜ் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ராபின்சன் குரூசோ மாதிரி முடிச்சிருக்கலாம். பட் அவர் அப்படி முடிக்காம சூப்பர் நேச்சுரல் வாயேஜ் டு எ வெட்டிங் கெஸ்ட் இன் எந்த லாங்குவேஜ், ரைட். எந்த லாங்குவேஜ்? ஆர்கியாக் பேலட் லாங்குவேஜ். பேலட்ஸ் எப்போ பார்த்தோம்? 15th century பார்த்தோம். நம்ம பார்த்த பேலட் கலெக்ஷன்ல ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்க பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? ஒரு 3 பேலட் பார்த்தோம். அடுத்து அது ஒரு 2 பேர் வந்து அதோட கலெக்ஷன் எழுதியிருந்தாங்க. ஏதாவது ஒண்ணு 15th century ஒரு கேப் வந்திருக்கும், பேரன் பீரியட். WH ஆர்டன் சொல்லியிருப்பாரு பேரன் பீரியட் அப்படின்னு. ஏதாவது பிஷப் பர்சியோட ஒர்க் வரும், பிரான்சிஸ் சைல்டோட ஒர்க் வரும். பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்துக்கோங்க இதை, சரியா? ஸோ பேலட், இப்போ இந்த பேலட்டுங்கிற வார்த்தை வரும்போது டக்கு மைண்ட் எங்க போயிடணும், அங்க போயிடணும், அந்த ஸ்லைடுக்கு போயிடணும், எல்லாத்தையும் பார்க்கணும். 3 பேலடு, ரைட். 2 கலெக்ஷன் இருக்கு, ரைட். 2 பேர் யாரு? ஃபர்ஸ்ட் பிஷப் பர்சியோட கலெக்ஷன் நேம் என்ன, 1765 வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ரைட். அடுத்து பிரான்சிஸ் சைல்டோட கலெக்ஷன் என்ன, கொஞ்சம் நீங்களே ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்து பாருங்க. அண்ட் ரிட்டன் இன் காத்திக் ஸ்டைல் வித், ஏன்னா காத்திக் ஸ்டைல், ரைட். இந்த காத்திக் ஸ்டைல் அப்படிங்கும்போது நான் சொல்றேன் காத்திக் லிட்ரேச்சர் இது வந்து ஒரு சப்செட், ஓகேவா? காத்திக் லிட்ரேச்சர் நம்ம தனியா பாக்குற மாதிரி இருக்கும். இந்த ரொமான்டிக் டைம்ல காத்திக் லிட்ரேச்சர் நல்லா வளர்ந்துருக்கும், ரைட். அது ஒரு பீக்ல இருக்குன்னே சொல்லலாம் நீங்க. வித் moral and philosophical undertones on guilt and redemption. Okay, so written in Gothic style. A rhyme of the ancient mariner. Here பார்த்துக்கோங்க 1798. குப்லகான் and கிறிஸ்டபல். கிறிஸ்டபல் இது ரெண்டுல ஏதோ ஒன்னு குப்லகான் நினைக்கிறேன், யூஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்கு, 1797. ரெண்டுமே ஒரே டைம்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு, 1816. ஒரே டைம்ல 1816, ரைட். அண்ட் இந்த கிறிஸ்டபல், ரைட். இந்த கிறிஸ்டபல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டபல் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, யூசஸ் அண்ட் accentual meter counting stresses rather than syllable, ரைட். அப்ப சிலபலை விட்டுட்டு ஸ்ட்ரெஸ், இது ஒரு தனி மீட்டர், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதை மாதிரி எழுதுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிறிஸ்டபல் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். இதுல இருந்தே ஒரு பேர் வந்துருச்சு, கிறிஸ்டபல் மீட்டர், ரைட். அப்ப கிறிஸ்டபல் முடிச்சிருவோம் 1816. அண்ட் இன்கம்ப்ளீட் காத்திக், அகைன் காத்திக்,
ரைட். ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மாரினர் காத்திக். அப்ப என்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு, ரைட், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது காத்திக் இல்ல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது காத்திக் எப்படினாலும் கேட்பாங்க. சரி, அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ காத்திக் ஒர்க் என்னலாம் அப்படின்னு கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்கம்ப்ளீட் காத்திக் பேலட் நேரேட்டிங் கிறிஸ்டபல்ஸ் என்கவுண்டர் வித் த மிஸ்டீரியஸ் ஜெரால்டின். அப்ப இன்னொரு கேரக்டர் ஜெரால்டின். ஓகேவா? ஸோ கிறிஸ்டபல் 1816, கிறிஸ்டபல் மீட்டர். அடுத்து குப்லகான் 1797, பப்ளிஷ்டு எப்போ 1816. ஃப்ராக்மெண்ட். ஏன் ஃப்ராக்மெண்ட்னு சொல்றாங்க இதை? கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா சொல்லிடணும், நீங்க சொல்லிடணும். சிலபஸ்ல ஓபிஎம் இருக்குல்ல. அடிக்ட் சார், அவரு பாதியில ட்ரீம் அலிகரியில சாரி ட்ரீம் அலிகரி சார். அந்த 52 லைன்ஸ் எழுதும் போதே அந்த ட்ரீம் வந்து கலைஞ்சிரும், அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாரு. திருப்பி அவர்னால சூப்பர். எழுத முடியும். யாரோ ஒரு விசிட்டர் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? விசிட்டர் வந்து அவரு பர்லாக் அந்த பொருளாக்கு சொல்றவங்க. ஆமா 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 கரெக்ட். அதேதான் அதேதான். சூப்பர் மேம், சூப்பர். ஒரு சப்டைட்டில் இருக்கு பாருங்க, விஷன் இன் எ ட்ரீம், ரைட், ஃபேமஸ்லி கம்போஸ்ட் ஆஃப்டர் அன் ஓபிஎம் இன்டியூஸ்டு ட்ரீம். சொன்ன மாதிரி ஒரு ட்ரீம் அலிகரி, ரைட். ஸோ செட்டிங் அந்த ஜனாடா, ரைட், ஒரு ஜனாடு, ஒரு என்னது செட்டிங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு மலை, ரைட், ஒரு அதுக்குள்ளே ஒரு ஆறு போகும், ரைட். கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. டிஸ்கிரைபிங் எ பேலஸ் அண்ட் கார்டன்ஸ் ஆஃப் ஜனாடு, குப்லகான். இதுவும் நம்மளுக்கு இருக்குங்க சார், பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. என்ன மேம்? ஆமாங்க சார். அப்போ 52 லைன் இருக்குமா? அப்படியா? எஸ் சார், 52 லைன்ஸ் தாங்க சார். 52 லைன்ஸுமா இருக்கும்? ஆமாங்க சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார். சூப்பர். ஸோ எஸ்டி கால்ரிஜோட அடுத்து முக்கியமான ஒர்க் பாருங்க, பயோகிராஃபியா லிட்ரரியா 1870, ரைட். இந்த ஒரு கொஞ்சம் முக்கியம். பயோகிராஃபியா லிட்ரரியா இயர் பார்த்துக்குவோம் 1870. ஸோ கால்ரிஜோட கிரிட்டிக்கல் ஆட்டோபயோகிராஃபி. அப்போ ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன், என்னாச்சு, ரைட், எனக்கு என்ன அப்படி எழுதாம என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க, கம்பைனிங் லிட்ரரி தியரி, ரைட், லிட்ரரி தியரி வித் பிலாசபிக்கல் ஸ்பெகுலேஷன். ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாரு, ரைட். கொஞ்சம் ரிலீஜியஸான ஆளு, அது போக கொஞ்சம் ஒரு என்னது ரொமான்டிக்ஸ்ல, ஏர்லி ரொமான்டிக்ஸ்ல முக்கியமான ஒரு ஆளு. அப்படிங்கும்போது பிலாசபிக்கல் ஸ்பெகுலேஷன் அவருக்கு சாதாரணமான விஷயம் தான், அவருக்கு அது புதுசு கிடையாது, ரைட். ஏன்னா கூட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அது அந்த மாதிரி ஆட்கள் தான். பட் என்ன பண்றாருன்னா, ஆட்டோபயோகிராஃபியை கொஞ்சம் பிலாசபிக்கலா எழுதுறது அது பெரிய மேட்டர் கிடையாது. பட் கம்பைன் எதை பண்ணியிருக்காருன்னு பாருங்க, லிட்ரரி தியரிஸை கம்பைன் பண்ணியிருக்காரு, ரைட். உள்ள என்ன ஆயிருக்கு அப்படின்னா நிறைய லிட்ரரி தியரிஸ் உள்ள வந்திருக்கும். அடுத்து அண்ட் அதுல ஒரு பண்ண வேலைகள் என்னெல்லாம் பாருங்க, இது கொஞ்சம் முக்கியம். எதை செப்பரேட் பண்றாருன்னு பாருங்க, இமேஜினேஷன் வேற, ஃபேன்சி வேற. டிஸ்டிங்விஷஸ் ஃபேன்சி ஃப்ரம் இமேஜினேஷன், ரைட். அப்ப இமேஜினேஷன் வேற, ஃபேன்சி வேற. அப்ப ஃபேன்சி என்னது, மெக்கானிக்கல் அசோசியேட்டிவ் ஃபேக்கல்டி, ரைட். அதை பெருசா அவர் நினைச்சு, ஃபேன்சி வந்து இது வேற, இமேஜினேஷன் வேற. இமேஜினேஷன் என்னது, ஷேப்பிங் கிரியேட்டிங் பவர், ரைட். அப்போ தனியா பிரிச்சு ஃபேன்சிங்கிறது என்னது, ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படி நமக்கு தெரியும். ஃபேன்சிங்கிறது என்னது, தேவையில்லாத, ரைட், இல்லை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான். பட் இமேஜினேஷன் வேற, ரைட். ஃபேன்சியை கம்பேர் பண்ணும்போது இமேஜினேஷன் கொஞ்சம் சுப்பீரியர். அடுத்து இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷனை ரெண்டா உடைச்சு பிரைமரி செகண்டரி. பிரைமரி என்னது, அது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருக்கிற விஷயம், பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் அப்படிங்கிறது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் இருக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். செகண்டரி என்னன்னு பாருங்க, பொயட்டிக் கிரியேஷன், இது எல்லாருக்கும் இருக்காது, ரைட். அந்த 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 ஸ்பிளிட்டை தான் அவர் சொல்றாரு. ஓகேவா? இமேஜினேஷன் பிரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன், ரைட். அண்ட் ஹி டிஸ்டிங்விஷஸ் ஃபேன்சி ஃப்ரம் இமேஜினேஷன். இமேஜினேஷன் வேற, ஃபேன்சி வேற. அதையும் தெளிவா சொல்லியிருக்காரு, ரைட். எதுல, பயோகிராஃபியா லிட்ரரியா 1870. ராபர்ட் சவுதி, இதோட நமக்கு என்ன அப்படின்னா லேக் போயட்ஸ் முடிஞ்சு. ராபர்ட் சவுதி தேர்ட் ஆஃப் த லேக் போயட்ஸ், வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ் அந்த லிஸ்ட்ல வச்சுக்கலாம். பொயட் லாரியட்டாவும் இருந்திருக்காரு ஃப்ரம் 1813. சூப்பர். மேஜர் ஒர்க்ஸ் பாருங்க, அந்த ரெண்டே ஒர்க் தான், சரி, அந்த ரெண்டே ஒர்க் தான். தலபாதா டெஸ்ட்ராயர், த கர்ஸ் ஆஃப் கெஹமா, கொஞ்சம் என்ன அப்படின்னா ஓரியன்டல் கலந்து வரும். ராபர்ட் சவுத்தியோட ஒர்க்ல கொஞ்சம் என்னன்னா ஒரு ஓரியன்டலிசம் உள்ள இருக்கும், ரைட். தலபாதா டெஸ்ட்ராயர், த கர்ஸ் ஆஃப் கெஹமா, ரைட், 1801, 1810. ஆல்சோ ரெட் பயோகிராஃபி அண்ட் ஹிஸ்டரி இன்க்ளூடிங் லைஃப் ஆஃப் நெல்சன், ரைட். இது நம்ம கொஞ்சம் மைனர் இன்ஃபர்மேஷன் தான், மேல இருக்க அந்த மேஜர் ஒர்க்ஸ் மட்டும் போதும் ராபர்ட் சவுதியில், சரி. அது எதை பத்தினது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவ்வளோ டீட்டெயில் ரொம்பலாம் உள்ள போக வேண்டாம், சரியா. ராபர்ட் சவுதியே கொஞ்சம் என்ன அப்படின்னா அந்த ப்ரையாரிட்டி கொஞ்சம் கம்மியா கொடுத்துக்கலாம், சரியா. பட் நம்ம எல்லாத்தையும் படிக்கணுங்கிறதுனால தான் நம்ம பார்க்குறோம், ரைட். மேஜர் ஒர்க்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, போதும், இந்த ரெண்டு ஒர்க் போதும். அடுத்து பாருங்க, லேட்டர் ரொமான்டிக்ஸ், செகண்ட் ஜென்ரேஷன் லேட்டர் ரொமான்டிக்ஸ். வி ஸ்டார்ட் பைரன். பைரன் அப்படிங்கும்போது உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன்.
பைரானிக் ஹீரோ, ரைட்? இவர் உருவாக்குற அந்த ஹீரோ அந்த குவாலிட்டி எப்படி நம்ம வந்து மார்லோவியன் ஹீரோன்னு சொல்றோமோ, ரைட்? மார்லோவியன் அந்த மைட்டி லைன்ஸ் இல்லாம மார்லோவியன் ஹீரோன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு, உங்களுக்கு நல்லா தெரியும், ரைட்? அவன் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டி ஹீரோ தான். ஹீரோனா அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து அப்படிலாம் இல்லாம என்ன பண்ணுவான், ஒரு அல்டிமேட் டிசைர் இருக்கும் மார்லோவியன் ஹீரோக்கு. எப்படி இருக்கும்? ப்ரைடு மேல இருக்கும், வெல்த் மேல இருக்கும். சரி, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும், ரைட்? ப்ரைடு மேல, வெல்த் மேல, ரைட்? ஸோ அது வந்து மார்லோவி. இதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா பைரானிக் ஹீரோன்னு சொல்லுவாங்க. இந்த பைரானிக் ஹீரோ எப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மெலன்ஹாலிக் ஹீரோவா இருப்பான், ரைட்? நம்ம உள்ள பார்ப்போம் அதை. எஜுகேட்டட் அட் ஹாரோ. ஹாரோங்கிறது அந்த டைம்ல ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்கூல், ஹாரோ. ட்ரினிட்டி காலேஜ், கேம்பிரிட்ஜ். 1812 சைல்டு ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ். ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிரும். அடுத்து அவர் லைன் சொல்றாரு பாருங்க, ஐ அவோக் ஒன் மார்னிங் அண்ட் ஃபவுண்ட் மை செல்ஃப் ஃபேமஸ். ஸோ மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிட்ரரி அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன அப்படின்னா இவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, பிகாஸ் ஆஃப் தட் ஒன் ஒர்க், சைல்டு ஹெரால்ட் பில்கிரிமேஜ். அண்ட் இவரோட டிராவல் எங்க போயிருக்குன்னு பாருங்க, மெடிடேரியன் அண்ட் ஒட்டமன் யூரோப். அவங்கெல்லாம் எங்க போனாங்க? சுவிட்சர்லாந்து போனாங்க. எஸ்டி கால்ரிட்ஜ் ஜெர்மனி போனாங்க, அது வேற. சரியா? ஜெர்மனி போய் ஜெர்மன் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வந்திருப்பாரு, ரைட்? எஸ்டி கால்ரிட்ஜ். அதனாலதான் நம்ம என்ன அப்படின்னா கிரிட்டிசிசம்ல எஸ்டி கால்ரிட்ஜ் நீங்க வந்து அணுவா படிக்கணும். ஏன்னா எங்க இருந்தாலும் கேட்கலாம். ஷேக்ஸ்பியரின் கிரிட்டிசிசமோட ஃபவுண்டர் அவர் தான், ரைட்? அதனால அவரோட கேட்டகரி தனி, ரைட்? அவரு மற்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுவிஸ் அப்படின்னு கொஞ்சம் பணக்கார ஏரியாவை போகும்போது எஸ்டி கால்ரிட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் விட்டு ஜெர்மனி போய் ஜெர்மன் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வருவார், ரைட்? இவர் பாருங்க எங்க போறான்னு பாருங்க, மெடிடேரியன், ரைட்? அந்த என்ன சொல்றது, அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், ஒட்டமன் எம்பையர், ரைட்? அந்த அங்கெல்லாம் உள்ள போறார். சரி, அந்த பாலைவனம், ரைட்? அந்த ஒரு அரேபியன் அந்த சைட். ஷேப்ட் ஹிஸ் போயட்ரி. டைட் இன் 1824. எங்க? இட்டாலியில, ரைட்? அந்த மிசோலினி ஒரு இடம் இருக்குல்ல, அது இட்டாலி. எதுக்கா? ரொம்ப குடிச்சிட்டு அப்படிலாம் இறக்கல பாருங்க, while supporting the Greek War of Independence, ரைட்? அப்போ கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி தான், ரைட்? கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அது இந்த கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்காக பாத்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட கையில காசு இருந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த 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 கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல ஏற்கனவே கலந்துக்கிட்டு உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி இல்ல அப்படின்னா இந்த கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை பத்தியே நிறைய ஒர்க் எழுதுவார். நிறைய ஒர்க் எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணி அதுல இருந்து வர காசை எடுத்து என்ன செய்யறாரு, அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆட்களுக்கு கொடுத்து, ரைட்? ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லைஃப் அண்ட் கெரியர் லார்ட் பைரன். ஸோ பைரானிக் ஹீரோ இந்த பாருங்க. ஸோ 2 ஒர்க் பார்க்குறோம். சைல்டு ஹெரால்ட் 1812 இருந்து 1818, ஏ மெலன்ஹோலிக் ஹீரோ, ரைட்? ஸோ இதுதான் பைரானிக் ஹீரோ. டிராவல்ஸ் அக்ராஸ் யூரோப் அண்ட் ஈஸ்ட், ரைட்? ஒரு சைல்டு ஹெரால்ட். பில்கிரிமேஜ் அப்படின்னா உங்களுக்கு டிராவல். அடுத்து டான்ஜான், இது வந்து ஒரு சட்டையர், ரைட்? சட்டையரிக்கல் காமிக் எபிக் தட் ரிவர்சஸ் த ட்ரெடிஷ்னல் செடக்ஷன் லெஜெண்ட், ரைட்? ஒரு லெஜெண்ட் தான், ஓகேவா? டான்ஜான், ரைட்? 1819 இருந்து 24, ரைட்? ஒரு சட்டையரிக்கல், ஒரு காமிக் எபிக், ரைட்? ஒரு காமிக் எபிக் அப்படிங்கும் போது அதோட ஸ்டாண்டர்ட் என்ன, ரைட்? குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ எபிக் காமிக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் சட்டையரிக்கலா எழுதியிருக்காரு டான்ஜான். அடுத்து வேர்ஸ் டிராமா, பைரானிக் ஹீரோ. அந்த மேன்ஃப்ரெட், ரைட்? மேன்ஃப்ரெட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். பைரானிக் ஹீரோ, ரைட்? பைரானிக் ஹீரோ அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து, ரைட்? இந்த ஒர்க்ல இருந்து எதுல ரொம்ப அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மேன்ஃப்ரெட். எ க்ளோசர் டிராமா பில்ட் அரவுண்ட் த ப்ரவுட் கிளிட்ரிடன் பைரானிக் ஹீரோ. சரி, அப்ப அது ஒர்க் என்னது? எ க்ளோசர் டிராமா, ரைட்? அது ஒரு சாதாரண டிராமா, ரைட்? ஸோ அதுலதான் என்ன அப்படின்னா அந்த பைரானிக் அந்த ஹீரோ எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஹீரோ கொண்டு வராங்க, ரைட்? பைரானிக் ஹீரோ. அடுத்து பாருங்க, கெயின் 1821. ஸோ இது வந்து ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர், ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரி. கெயின் எ டார்க் philosophical retelling of the Genesis story of Cain and Abel. So biblical story, biblical அது அந்த சைட். Cain 1821, Manfred, Cain. Then we move to Shelley. Shelley கொஞ்சம் பைரனோட கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பேம்ப்ளெட் ஒன்று வருது, ரைட்? அவரே வெளியிடுறாரு, அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி, அகெயின்ஸ்ட் ரிலிஜியஸ். என்ன பண்றாங்க? வெளியே போ, மன்னிப்பு கேளு, இல்ல வெளியே போங்கிறாங்க. தலைவர் வந்து என்ன செய்யறாரு? ஆப்ஷன் 2 சூஸ் பண்றாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எழுதுனது நான் தான், இதுக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நீ என்னை வெளியே அனுப்பிக்கோன்னு சொல்லி வெளியே போறாரு. எலோப்டு வித் மேரி, பின்னாடி என்ன ஆகுது? ரைட்? மேரி காட்வின் பின்னாடி மேரி ஷெல்லியா மாறுறாங்க, ஆத்தர் ஆஃப் பிராங்கஸ்டைன், ரைட்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரைவல்ரி வித் பைரன்.
இன் சுவிட்சர்லாண்ட் அண்ட் இட்டாலி. ஐ திங்க் ஷெல்லியா ஆர் பைரன், 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் கொஞ்சம் டாமினேட் பண்ற ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு ஷெல்லியா பைரனான்னு தெரியல. ரைட், இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு அந்த அளவுக்கு அது முக்கியமானது இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற ஆட்கள் எல்லாருமே, ரைட், குறிப்பா பைரன் தான் நினைக்கிறேன், மற்ற ஆட்கள் எல்லாருமே, மற்ற ரொமான்டிக்ஸ் எல்லாருமே ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, குறிப்பா கீட்ஸ். அதனாலே ஷெல்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா, கீட்ஸை வந்து தள்ளி வச்சிருப்பாரு, பைரனை பார்க்காத, பைரன்கிட்ட பேசாத அப்படின்னு. அண்ட் எப்படி இறக்குறாருன்னு பாருங்க. ட்ரோன்ட் ஆஃப் த இட்டாலியன் கோஸ்ட் 1822, ஏஜ்டு 29, 29 வயசுல இறந்து போறாரு. ரைட், இட்டாலியன் கோஸ்ட் பக்கத்துல கப்பல்ல ஒரு ஷிப்ரெக்ல மூழ்கி இறந்து போறாரு. மேஜர் ஒர்க்ஸ், ஃபர்ஸ்ட் ஒர்க் ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட். ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் நம்ம பார்த்துருக்கோம், லிட்ரேச்சர்ல நிறைய இடத்துல வந்திருக்கு. ரைட், ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் ரீடெல்லிங் தான். பட் இந்த ரீடெல்லிங் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரைட், கொஞ்சம் அந்த இதே மாத்தி, அந்த எண்டிங்கே மாத்தி, ரைட், அந்த இது ப்ரொமீத்தியஸ் மித். ரைட், ப்ரொமீத்தியஸ் உங்களுக்கு தெரியும், ரைட், அது என்னது, ஒரு மித்திக்கல் கேரக்டர். ரைட், அந்த ஃபயரை வந்து கொடுத்த கேரக்டர். ரைட், அங்க இருந்த ஃபயரை வந்து ப்ரொமீத்தியஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. லிரிக்கல் டிராமா ரீஇமேஜினிங் த ப்ரொமீத்தியஸ் மித் அஸ் லிபரேஷன். ரைட், ஸோ இவருமே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த லிபரேஷன், ஃப்ரீடம், ரைட், அடுத்து இந்த ஏத்திசம், இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் ஊறி போன ஆட்கள். ரைட், அப்ப அந்த ப்ரொமீத்தியஸ் மித்தையே இவர் எதவா அந்த அந்த கான்செப்டையே இவர் எப்படி கன்வெர்ட் பண்றாருன்னு பாருங்க, லிபரேஷனோட. அடுத்து அடானஸ், எ பாஸ்டோரல் எலிஜி மோர்னிங் த டெத் ஆஃப் ஜான் கீட்ஸ். இது முக்கியமான ஒர்க். கீட்ஸ் இறந்ததுக்கு ஒரு எலிஜி, ரைட், ஷெல்லி எழுதியிருக்காரு, அடானஸ். த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் 1818, ரைட், இது ரொம்ப முக்கியமான ஒர்க். ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால எபிக் ஸ்கேல் நேரட்டிவ் போயம். ரைட், ஒரு எபிக் போயம். ரைட், எபிக் போயம் இன் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாஸ். நம்ம இதுதான் முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க, ரொமான்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்கன்னு பார்த்தோம். பட் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ரைட், அந்த ஸ்டாண்டர்ட்ல அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. அண்ட் ஓட்ஸ், எஸ் மேம், ஷெல்லிக்கும் கீட்ஸுக்கும் பிடிச்சுக்காதானங்க சார், ஆனா அவர் வந்து எழுதியிருக்காரா? பிடிச்சிருக்காதுன்னு சொல்ல முடியாது மேம். பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பைரன் தான் நினைக்கிறாரு. சரி, எனக்கு கரெக்டா தெரியல. இது வந்து என்ன சொல்றது, ஒரு கதையா தான் சொல்லுவாங்க. பைரன் வந்து ஆல்ரெடி அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பணக்கார ஒரு ஆள் தான், லார்ட் பைரன். ரைட், அதனால என்ன அப்படின்னா, அந்த லேட்டர் ரொமான்டிக்ஸ் ஆட்களுக்கு வந்து பைரன் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லை. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஷெல்லி வந்து, இந்த கீட்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு கொஞ்சம் மனசு உடஞ்சிருவார். அவர்ல வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸ் அப்படி. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இப்போ போனோம் அப்படின்னா பைரன் வந்து இன்னமும் கீட்ஸை கொஞ்சம் அவமானப்படுத்திடுவார். பைரன் யார் போனாலும் இதெல்லாம் என்னடா ஒரு ஒர்க்காடா, இதெல்லாம் என்னடா, ரைட், இதெல்லாம் என்னது, இப்படி இல்லாம எழுதுவீங்க, இந்த மாதிரி கேட்கிற ஆள் அவர். ஸோ அதனால என்ன அப்படின்னா, அந்த கீட்ஸை வந்து ஷெல்லி வந்து பைரன் கிட்ட சந்திக்காமலே வச்சிருந்தார். அது மட்டும் இல்ல, நிறைய ப்ரோஸ் ரைட்டர்ஸும் அப்படிதான், உள்ளே போகல, பைரன் கிட்டே போகல. பைரன் அப்படி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மில்டன் லைக் ஃபிகர் அவர். நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், ரைட், அந்த மாதிரி. மற்றபடி ஷெல்லிக்கும் கீட்ஸுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் சொல்ல முடியாது மேம். ஏன்னா இவங்க மைண்ட் செட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் மைண்ட் செட் தான். அப்படி பெருசாலாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்றது, ஓபிஎம் அடிச்சுட்டு ஐசோலேட் ஆகி டிப்ரெஷன்ல தான் இருப்பாங்க. ரைட், அதுல என்ன இவரை பாருங்க, கொஞ்சம் என்ன அப்படின்னா இந்த லிபரேஷன், ரைட், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவர். ஸோ ஓட்ஸ், lyrics and sonnets, ode to the west wind and to a skylark, அவரோட எக்ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸ். ரைட், அடுத்து ஒசிமாண்டியஸ், a sonnet, ரைட், ஒன்ஸ் மைட்டி கிங்ஸ் ஸ்டாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க, இப்போ ஒரு காலத்துல, ரைட், அந்த எஜிப்சியன் பரோவான்னு சொல்லுவாங்க. ரைட், அந்த எஜிப்சியன் பரோவா, ரைட், அந்த கிட்டத்தட்ட ஒரு கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ், அவரோட அந்த அந்த ஸ்டாச்சு. ரைட், அன்னைக்கு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைட்டி ஃபிகர். அவர் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். ரைட், அவருக்கு அவ்வளவு பவர் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு அவரோட ஸ்டாச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உடஞ்சு போய், ரைட், கேப்பார் இல்லாம, ரைட், அது அழகான டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருப்பாரு, ரொம்ப அழகா இருக்கும். ரைட், ஒரு சானட், ஒசிமாண்டியஸ் 1880 இருக்கு சார், போர்ஷன்ல இருக்கு. இதுவும் நம்மளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சார். எல்லாமே இருக்கா? ஆமாங்க சார், 53 லைன்ஸ் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு லைன் மட்டும் டிஃபர் ஆகும் சார். 14 லைன்ஸ் சானட் அப்படிங்கும்போது கம்மியா தான் மேம் இருக்கும். இது ஆமா, டெனன்ட் ஆஃப் நினைக்கிறேன். இது கொஞ்சம், ஆமா, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஒசிமாண்டியஸ் கொஞ்சம் கதை நல்லா இருக்கும்.
நல்லா தான் இருக்கும். டெசர்ட்ல வந்து அதோட அந்த ரிமைனிங்ஸ் வச்சு பாப்பாங்க அப்படிதான் நம்ம. எஸ் சார். லெக்ஸ் ட்ரங்க் ஒரு பக்கம், மேல ஆமா வந்து ஃபேஸ் ஒரு பக்கம் அப்படி இருக்கும் சார். ஆமா கிங்ஸ் ஆஃப் ஆமா ஆமா. கிங் அப்படின்னு அந்த பெடஸ்டல் எழுதி இருக்கும். ரைட், அந்த கிங்ஸ் ஆஃப் கிங். ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. ரைட்டு, யூஜில கிளாஸ் எடுத்திருக்கேன், இப்பதான் ஞாபகம் வருது. ஒசிமேண்டியஸ் 1818. தேங்க்யூ மேம். எ சானட் ஆன் த ruin of a once mighty king's statue. ரைட். அடுத்து பாருங்க லிஸ்ட்ல நம்ம லாஸ்ட்ல பொயட்ரியில லாஸ்ட்ல பாக்குற ஆளு ஜான் கீட்ஸ். ட்ரெயின்ட் அஸ் அ சர்ஜன். ரைட், சர்ஜன். அதுக்கு முன்னாடி பாக்ஸரா இருந்திருப்பாரு. ரைட், சர்ஜன், பட் பெருசா இல்லை. ரைட், டிவோட்டட் himself fully to poetry. விட்டுட்டாரு, கிவ் அப் பண்ணிட்டாரு. அண்ட் ஹண்டோட லிட்ரரி சர்க்கிள், ஹண்ட், லீக் ஹண்ட்னு ஒரு கேரக்டர் வரும். ரைட், இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல ரொமான்டிக்ஸை வந்து என்ன செய்யலை, பெருசா பேசலை. ஏன்னா இவரே ஒரு கோட் சொல்லுவார். எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த ஒரு கரெக்டாக எனக்கு அந்த கோட் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ண தெரியல. பட் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி வந்து ரைட் என் பேர் வந்து காத்துல எழுதின மாதிரி எழுதியிருக்காங்க. பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னை வந்து என்னோட ஒர்க் மூலியமா என்னை வந்து ஆட்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கீட்ஸ் எழுதியிருப்பாரு. இன்னைக்கு வேணா நான் ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் என் ஒர்க் ஒரு நாள் என்ன ஃபேமஸ் படுத்தும். ரைட், ஏன்னா அவ்வளோ மன வருத்தத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ரொமான்டிக் ஏஜ் தனியா பிரிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எஸ்பெஷலி இந்த கீட்ஸா இருக்கட்டும், இன்னும் 2-3 பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மேகசின்ஸ்ல, ரைட், பீரியாடிக்கல் மேகசின்ஸ்ல போட்டு கொன்னுகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு ஆறுதலா, ரொம்ப ஆறுதலா கன்சோலா இருந்த ஆள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா லீக் ஹண்ட். ஏன் அப்படின்னா இவரு எக்ஸாமினர்னு ஒரு மேகசின் ஆரம்பிச்சு 1818. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரொமான்டிக்ஸ் ஆட்களோட, ரைட், மைனர் ரொமான்டிக்ஸ் ஆட்களோட போயம்லாம் அதில் பப்ளிஷ் பண்ணி, ரைட், அதே மாதிரி அவங்க திட்டுறது எல்லாத்தையுமே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி, ரைட், இவங்க ஒர்க்கை பப்ளிஷ் பண்ண வச்ச ஒரு முக்கியமான ஒரு ஜீவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீக் ஹண்ட். ஃப்ரெண்ட் ஆஃப் ஷெல்லி. அப்போ ஷெல்லியோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு பைரன். சரி, அந்த பைரன் தான் வில்லை. ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க, பைரன். 1819 வாஸ் இஸ் ஆனஸ் மிரபிளஸ். ரைட், இது சொல்லுவாங்க. அந்த ஒரு 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 அவங்களோட இயர்லேயே பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட அந்த அந்த லிட்ரரி அந்த ஸ்பேன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி இயராக இருக்கும். ரைட், ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி நிறையா இருக்கும். சரி, அதுதான் ஆனஸ் மிரபிளஸ் அப்படிம்பாங்க. 1819 இது முக்கியமான ஒன் வேர்டுங்க. சரியா, மறந்துட வேண்டாம், அது ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. ஒருத்தரோட ஆனஸ் மிரபிளஸும் நம்ம பார்க்கணும். ரைட், எல்லாருக்குமே இருக்காது, ஒரு சில ஆட்களுக்கு இருக்கும் ஆனஸ் மிரபிளஸ் அப்படின்னு. சரியா, இவருக்கு இருக்கு. 1819 at the age of 25 died of tuberculosis. ரைட், பட் ஆல்ரெடி இவர் இறந்து போயிருப்பார். ஃபேமிலியில பர்சனலா நிறைய அடி விழுந்திருக்கும். ரைட், அதே நேரத்துல சுத்தி இருக்கிறவங்களும் போட்டு ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க. ரைட், பட் என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறாரு. ரைட், கடைசியில் at the age of 25 died of tuberculosis. Keats. The Great Odes 1819 ஆனஸ் மிரபிளஸ். ரைட், கிரேட் ஓட்ஸ் என்னெல்லாம் பாருங்க. Ode to a Nightingale, Ode to a Nightingale, Ode on a Grecian urn, Meditation on Beauty, Art, Mortality. ரைட், ஸோ அப்போ எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா பியூட்டி. ரைட், அந்த ஓட் ஆன் த கிரேஷியன் நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட், அந்த ஒரு குடுவை இருக்கும், அந்த குடுவையில் அந்த டான்ஸ், அந்த யூனிச்சோட டான்ஸ். ரைட், அதை பற்றி அதேதான். ரைட், அந்த பாட்டில் உள்ள அந்த பாட்டில் உள்ள ஆர்ட், அதுக்கு அது என்ன சொல்லுவார், அந்த ஆர்டிஃபிஷியல். ரைட், அந்த கேட்டகரி கொண்டு போயிடுவார். ஓட் ஆன் த கிரேஷியன், ஓட் டு த நைட்டிங்கல். அடுத்து பாருங்க, டு ஆட்டம், கொஞ்சம் முக்கியமான ஓட். ரைட், த மோஸ்ட் பர்ஃபெக்ட்லி கிராஃப்டட் ஆஃப் த ஓட்ஸ். கேட்கலாம், இப்படி கொடுத்தே டைரக்டா கேட்கலாம். ஏன்னா என்ன எல்லா ஓடும் பார்க்குறோம். ரைட், இது வரைக்கும் எத்தனையோ நம்ம ஜென்ரலாகவே பாருங்களேன், எத்தனையோ ரைட்டர்ல எத்தனையோ ஒர்க் பார்த்துருக்கோம். பட் இந்த டேர்ம்ல எதுவுமே இல்லை. ரைட், வைட்லி ரிகார்டட் அஸ் த மோஸ்ட் பர்ஃபெக்ட்லி கிராஃப்டட் ஆஃப் த ஓட்ஸ் டு ஆட்டம். அப்போ 4 கொடுத்து கீட்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரைட், ரொம்ப த மோஸ்ட் பர்ஃபெக்ட்லி கிராஃப்டட் ஓடு எது கேட்கலாம். சரியா, டு ஆட்டம். narrative and romances. So first Endymion. எண்டிமியான் ஒர்க்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம் எண்டிமியான்? ஜான் லில்லி. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். ஃபுல் டைட்டில் என்ன மேம், எதுவும் பார்த்தோமா? எண்டிமியான் சப்டைட்டில் எண்டிமியான் ஆப்ஷன் சொன்னா சொல்லிடுவோம். ஐயோ, ஆப்ஷன் வேண்டாம் மேம், நான் டைரக்டாவே சொல்லிடுறேன். A Man in the Moon அப்படின்னு வரும். சரி, A Man in the Moon, எண்டிமியான்.
ஸோ த ஃபர்ஸ்ட் லாங் போயம், நேரட்டிவ் போயம், சரியா, லாங் போயம். அதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். இது ரொம்ப ஃபேமஸான லைன். ஸ்கூல் புக்ஸில் கூட 7th இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போயம், எண்டிமியான். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 7th இந்த போயம் வரும், எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர், எண்டிமியான். அடுத்து மற்றதெல்லாம் பாருங்க, லாமியா, இசபெல்லா. இசபெல்லா போயமும் நல்லா இருக்கும். இந்த ஈவ் ஆஃப் சென்ட் ஆக்னஸ், ரைட். ஸோ இதெல்லாம் அந்த மெடிவல் மித் வேர்ஸ் ரொமான்சஸ், மித், ரைட், புராணம், மித் வேர்ஸ் ரொமான்சஸ். த ஈவ் ஆஃப் சென்ட் ஆக்னஸ், லாமியா, இசபெல்லா, ரைட். ஸோ எண்டிமியா. ப்ரோஸ் வேற என்ன இருக்கு? த நாவலிஸ்ட் அண்ட் ஃபெமிலியர் எசேயிஸ்ட். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஜேன் ஆஸ்டன், ரைட். அந்த ஃபெமினைன் ரொமான்டிசிசம் அப்படிங்கும்போது இந்த நேச்சர், இந்த ஃபிலாசபி இல்லாமல் டொமஸ்டிக் சொசைட்டி ஹோல்ஸ், ரைட், அதை பற்றி பேசுகிறாங்க. பப்ளிஷ்டு அனானிமஸ்லி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரை சொல்லி பப்ளிஷ் பண்ணலை. அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் பாருங்கள், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி இருக்குல்ல, 1811 பப்ளிஷ் ஆகிருக்கும். இது எல்லாமே அனானிமஸாக தான், ரைட். பட் இதை பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ்ட் எப்படி இருக்கும், அந்த 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 டேர்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பை எ லேடின்னு கொடுத்துருப்பாங்க. பை எ லேடி, பேர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜேன் ஆஸ்டன் அப்படிங்கிற பேர்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பை எ லேடி கேட்கலாம், சரி. அந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிங்கும் போது contrasted the romantic Marine character, right, with the prudent Eleanor. அப்போ அந்த மரியன் அப்படிங்கிற கேரக்டர் தான் சென்ஸ், ரைட். எலனார் அப்படிங்கிறவங்க சென்சிபிலிட்டி, சரியா. அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கதை போகும். அடுத்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ் 1830. ஒன்றும் இல்லை மேம், அதில் 2 நம்ம அந்த லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டட் த ரொமான்டிக் மரியன் வித் த ப்ரூடென்ட் எலனார், ரைட். நம்ம அதான் கொடுத்துருக்கோம் அந்த 2 பேருக்குள்ள அந்த கான்ட்ராஸ்ட். அதில் இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்டிக்காக இருக்காங்க. யாரு? மரியன். அவங்க வந்து சென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. மரியன் டினோட்ஸ் சென்ஸ். அடுத்து ப்ரூடென்ட் எலனார், அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சிபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி டைட்டில். சென்ஸ் யாருன்னு கேட்பாங்க, இல்லை சென்சிபிலிட்டி யாரை பற்றி பேசுது, எந்த கேரக்டரோட அசோசியேட் ஆகுது, இப்படி கேட்கலாம், சரியா. அதே மாதிரி ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ் 1813. இதுல தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் லைன் பாருங்க, எ ட்ரூத் யூனிவர்சலி அக்னாலஜ்டு. ஒரு மென்னுக்கு வந்து யாரு தேவைன்னு இருக்கும், ரைட். ஒரு மென்னுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருந்தாலும் ஒரு ஒய்ஃப், ரைட். அந்த ஒரு மென்னுக்கு வந்து வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும், ரைட், அதை பத்தி, ரைட். அப்படிதான் ஆரம்பிக்கும். எ ட்ரூத் யூனிவர்சலி அக்னாலஜ்டு, ரைட். ஒரு பெரிய ஒரு லைன் வரும், சரியா. எனக்கு ஃபுல் லைன் எனக்கு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் போகும், ரைட். ஓப்பனிங் லைன் இப்படி தான் ஆரம்பிக்கும், எ ட்ரூத் யூனிவர்சலி அக்னாலஜ்டு, ஓகேவா. ஸோ ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ் 1813. மற்ற ஒர்க்ஸ்லாம் பாருங்க, மென்ஸ்ஃபீல்டு பார்க் 1814, எம்மா 1816, ஸ்டடீஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் சோஷியல் கிளாஸ். இதுதான் அந்த டைம்ல ஜேன் ஆஸ்டனோட தீமே இப்படிதான் இருக்கும், சரியா. செல்ஃப் ரியலைசேஷன், சோஷியல் தீம்ஸ், சோஷியல் கிளாஸஸ். அடுத்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மஸா பப்ளிஷ் ஆன ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஆங்கர் அபேயும் பெர்சுவேஷனும், சரி. நார்த் ஆங்கர் அபே, பெர்சுவேஷன். இதில் நார்த் ஆங்கர் அபே காத்திக் லிட்ரேச்சர்ல வரும்னு நினைக்கிறேன், 1880, சரியா. ரெண்டுமே 1818 தான். பப்ளிஷ் டுகெதர் ஆஃப்டர் ஹர் டெத், இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மஸா பப்ளிஷ் ஆகுது. நார்த் ஆங்கர் அபேயும் பெர்சுவேஷன் ஜேன் ஆஸ்டினோட நாவல்ஸ் லிஸ்ட் தான். அண்ட் லாஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா சர் வால்டர் ஸ்காட். லாஸ்ட்ல என்ன இருக்கு, சாரி, சர் வால்டர் ஸ்காட், போயட் அண்ட் பயோனியர் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் நாவல். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, ஹிஸ்டாரிக்கல் நாவல். இதுக்கு முன்னாடி இப்போ ஹிஸ்டாரிக்கல் நாவல்லாம் வந்திருக்கா அப்படின்னா இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் இருக்கு, ஷேக்ஸ்பியரே நிறைய எழுதியிருக்கேன், ரைட். ஹிஸ்டாரிக்கல் நாவல், ஓகேவா. பயோனியர் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் நாவல். early fame as a poet, ரைட். ஆல்ரெடி என்ன அப்படின்னா போயட், அஸ் அ போயட்டா இருந்து, ரைட். இவர் பாத்தீங்க அப்படின்னா போயம்ஸ் கலெக்ஷன் நிறைய எழுதியிருக்காரு. பட் அதை விட அதுலயுமே கொஞ்சம் சக்சஸ் வந்திருக்கு, ரைட். பாருங்க, த லே ஆஃப் த லாஸ்ட் மினிஸ்ட்ரல், அடுத்து மெர்மியான், ரைட். இந்த மாதிரி போயம்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேம்லாம் வந்திருக்கு, ரைட். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஃபெயிலியர் போயட்லாம் அவர் கிடையாது, ரைட். ஒவ்வொரு சக்சஸாக இருந்திருக்காரு. பட் அதை விட நாவல்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் பாத்தீங்க அப்படின்னா சம்பாரிச்சது ரொம்ப அதிகம், ரைட். நான் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகும். ஒரு பப்ளிஷிங் ஒரு செப்பரேட்டாக வச்சு அவரோட ஒர்க்கை வந்து அவரே தான் பப்ளிஷ் பண்ணுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாக தருவாயில் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே அவர்கிட்ட இருந்திருக்கும், ரைட். நிறைய சம்பாரிச்சார். பயோனியர் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் நாவல், ரைட். த வேவர்லி நாவல்ஸ் யாரோடதுன்னு கேட்பாங்க. வேவர்லி நாவல்ஸ் இவரோட தான், ரைட். ஸோ வேவர்லி டைட்டில் 1814. அடுத்து ராப்ராய் 1817, இவான் ஹோ 1819. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வேவர்லி நாவல் கலெக்ஷன்ல உள்ள வர்றது, ரைட். ஸோ 1814 ஒன்று, 1817 ஒன்று, 1819 இவான் ஹோ. அண்ட் இவர்
என்னெல்லாம் பிளெண்ட் பண்றான்னு பாருங்க. ரொமான்ஸ், ஸ்காட்டிஷ் ஹிஸ்டரி, ஏன்னா தலைவர் ஸ்காட்டு, ரைட், ஸ்காட்டிஷ் ஹிஸ்டரி அண்ட் விகோரஸ் நேரேட்டிவ் ப்ரோஸ், ரைட். நீ அந்த விகோரஸ் கூட விட்டுருங்க, ஸ்காட்டிஷ் ஹிஸ்டரி, ரைட். ஸோ பிளெண்டட் ரொமான்சஸ் அண்ட் ஸ்காட்டிஷ் ஹிஸ்டரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொயட்டாவும் இருந்திருக்காரு, நாவலிஸ்டாவும் இருந்திருக்காரு, சரி. அதனால அதை கொஞ்சம் கவனத்தில் இருந்துக்கோங்க. அண்ட் சார்ல்ஸ் லேம்ப், வில்லியம் ஹாஸ்லெட். ஸோ ஸ்டார்ட் வித் லேம்ப். லேம்ப் அப்படிங்கும்போது கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தோம். யார் படிச்சிருந்தது? எஸ்டி கால்ரேஜ், ரைட். ஸோ இவரும் அவர் கூட சேர்ந்து அங்கே ஒன்றா படிச்சது தான் ஒர்க்லாம் எழுதியிருப்பார், கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. ஸோ பெஸ்ட் நோன் ஃபார் த எஸ்ஏஸ் ஆஃப் இலியா கலெக்டிவ், கரெக்ட். ஒரு எஸ்ஏ கலெக்ஷன் முதல்ல 1823 வருது, அடுத்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி 1833, ரைட், எஸ்ஏஸ் ஆஃப் இலியா. அண்ட் எப்படி ஒரு ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பர்சனலா, கன்வர்சேஷன் டோன், ட்ரீம் சில்ட்ரன், ரைட், டெசர்டேஷன் அப்பான் ரோஸ்ட் பிக், ரைட். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பர்சனலா, ரைட், அவரோட இது. அண்ட் அடுத்து பாருங்க, அவங்களோட சிஸ்டர் மேரி லேம்ப் கொஞ்சம் மென்டல் இல்னஸால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், இது கொஞ்சம் முக்கியமான ஒர்க். அதுல அவங்க சிஸ்டர் இவங்களும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க, ரைட். டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், சார்ல்ஸ் லேம்ப். ட்ரீம் சில்ட்ரன் கூட நமக்கு இருக்குது சார், சிலபஸ்ல இருக்கோம் மேம். எஸ் சார். ட்ரீம் சில்ட்ரன் ரொமான்டிக் தான் இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சிலபஸ்ல, பார்ப்போம், ரைட். ஸோ வில்லியம் ஹாஸ்லெட் 1778 இருந்து 1830, எஸ்ஏயிஸ்ட் அண்ட் அ ஜேர்னலிஸ்ட், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வில்லியம் ஹாஸ்லெட் ஒரு பெயிண்டரும் கூட, சரியா. ஸோ ஜேர்னலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், கிரிட்டிக் அண்ட் அ கிரேட் ப்ரோஸ் ஸ்டைலிஸ்ட். ஸோ ஒர்க் பாருங்க, கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே, கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே 1817 வருது. அடுத்து டேபிள் டாக், ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ், இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க் ஹாஸ்லெட்ல, சரி. என்னெல்லாம் பாருங்க, கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே, டேபிள் டாக் ரொம்ப முக்கியம், சரி. டேபிள் டாக், அடுத்து த ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ். இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த டைம்ல, ரைட், அவரோட லிட்ரரி கண்டெம்பரரிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசியிருப்பாரு. த ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ்ல அந்த டைம்ல, ரைட், அவரோட லிட்ரரி கண்டெம்பரரி யாரெல்லாம் இருக்காங்களோ, ரைட், சக ஆட்கள், அதை பத்தி பேசியிருக்காங்க, சரியா. த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். கடைசியில தாமஸ் டி குவன்சி, த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஓபியம் ஈட்டர், அவரோட ஒர்க் த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஓபியம் ஈட்டர் அண்ட் ஆட்டோபயோகிராபிக்கல் அக்கௌண்ட், ரைட். அவரே அப்படிதான், ரைட், அப்படி சாப்பிட்டு ஓபிஎம் எடுத்தே வம்பா போய்வார், ரைட். அண்ட் ஆட்டோபயோகிராபிக்கல் அக்கௌண்ட் உள்ள எக்ஸ்ட்ராவா என்ன சேர்க்கிறாருன்னு பாருங்க, இன்டர் ஓவன் வித் ட்ரீம் விஷன்ஸ், இதான் மேட்ரு, ரைட். அப்போ ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் அக்கௌண்ட், அப்போ அது எப்படி இருக்கணும், ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் அக்கௌண்ட் அப்படின்னாலே முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா உண்மை எல்லாமே சேர்ந்துருக்கும், ரைட். பட் இங்க எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். ஆட்டோபயோகிராபிக்கல் அக்கௌண்ட் எது பிளெண்ட் ஆகுது, ட்ரீம் விஷன்ஸும் உள்ள சேர்க்கிறாரு. அடுத்து அந்த நாக்கிங் அட் த கேட் இன் மேக்பெத், ரைட், இது ரொம்ப முக்கியமானது, ரைட். அந்த நாக்கிங் அட் த கேட் இன் மேக்பெத் 1823. சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம், ஓகே, அந்த டேர்ம் பாருங்க, சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம், ரைட். இன்னைக்கு கொஞ்சம் அப்டேட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அவுடேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம் கொஞ்சம் இன்டேட்ல இருக்கிற ஒரு ரீசெண்டான ஒரு டாபிக் தான் சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் எஸ்ஏ ஆஃப் சைக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம். அண்ட் இப்போ இருக்கிற ஆட்கள் ரொமான்டிசிசம் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. எம்எச் ஆப்ரஹாம்ஸ், இது 2-3 இடத்துல பார்த்துட்டோம், ரைட். நான் முதல்ல சொல்லிட்டேன், எம்எச் ஆப்ரஹாம்ஸ் ஒர்க் த மிரர் அண்ட் த லேம்ப், ரைட். எதுல பார்த்தோம், ட்ரேசஸ் த ஷிஃப்ட் ஃப்ரம் மிமிட்டிக் டு எக்ஸ்பிரசிவ் தியரிஸ் ஆஃப் பொயட்ரி, சரியா, ரைட். நம்ம லிட்ரேச்சர் சாரி கிரிட்டிசிசம் பார்க்கும்போது கூட திரும்ப நம்ம எம்எச் ஆப்ரஹாம்ஸை பார்ப்போம். இதுல ரொமான்டிசிசம் எங்க வருதுன்னு பாருங்க, டைட்டில் பாருங்க, த மிரர் அண்ட் த லேம்ப், ரைட். த மிரர் அண்ட் த லேம்ப், அந்த லேம்ப் அப்படிங்கிற வேர்ட் இருக்குல்ல, ரைட், லேம்ப், அதுதான் என்ன அப்படின்னா the lamp figures the romantic mind as source of light, not a passive mirror. அப்போ மிரர் அப்படிங்கும்போது ஜஸ்ட் என்ன செய்யல, மிரர், ரைட், ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னா என்ன பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும் as it is, ரைட். அது என்ன காட்டுதோ அது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு நான் போய் நின்னேன் அப்படின்னா என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரைட். நீங்க போய் நின்னீங்கன்னா உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த மாதிரி மிரர் இல்லாம இது என்னது, ஒரு லேம்ப். லேம்ப் அப்படிங்கும்போது ஒரு லைட், ரைட், நம்மளை லீட் பண்ணி கொண்டு போறேன், ரைட். ஒரு பாசிட்டிவ் ஃபிகர், ரைட், ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் அப்படி வச்சுக்கலாமா. ஸோ த லேம்ப், அவர் சொன்ன இந்த மிரர் அண்ட் த லேம்ப்ல அந்த லேம்ப் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொமான்டிக்ஸ், ரைட். ரொமான்டிக்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து சிஎம் பௌரா, ஒரு பிரிட்டிஷ் கிரிட்டிக்,
அவரோட ஒர்க் பாருங்க, அது ரொமான்டிக் இமேஜினேஷன். ஸோ இதுல இவர் என்ன ஃபோக்கஸ் பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இமேஜினேஷனை ஃபோக்கஸ் பண்ணி எழுதிப்பார். ரைட், அவர் ரொமான்டிக் இமேஜினேஷன் எப்படி இருக்கு, ரைட், கன்சிடர் இமேஜினேஷன் த சென்ட்ரல் ரொமான்டிக் ஐடியா. ரைட், அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இமேஜினை பத்தி தான் பேசுறாரு. அண்ட் இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறது என்ன கிடையாது, ஒரு சாதாரண ஒரு எமோஷனோ அப்படி இல்லாம ரொமான்டிக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இமேஜினேஷன் எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டியா பார்த்தாங்க. ரைட், இமேஜினேஷன் வந்து என்ன பண்ணலாம், ஒரு சாதாரண ஒரு சும்மா கற்பனை பண்ணுவோமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி இல்லாம அவங்க சொல்ல வேண்டிய அவங்க சொல்ல வேண்டிய கான்செப்டை எப்படி இமேஜினேஷன் மூலியமா அது ஒரு 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 என்ன சொல்றது ஒரு மீடியமா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இமேஜினேஷன் as a reflector of ultimate reality and close to the Plato's form. ரைட், இந்த பிளேட்டோஸ் ஃபார்ம் அப்படிங்கும்போது அந்த இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நம்ம இது சொல்லுவோம்ல ஒரு அந்த ஒரு டக்குன்னு ஞாபகம் இல்லையா, வர மாட்டாங்க. அது என்னது நம்ம ஒரு ஒரு இந்த இது சொல்லுவோம்ல மேம், அந்த ஒரு சேர் ஒரு கான்செப்ட் ஒன்று இல்லை. ரைட், ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மைண்ட்ல ஒரு கான்செப்ட் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 டயர். ரைட், அந்த இதுதான் வராம இருக்கு. அப்புறம் காப்பி ஆஃப் காஃபின்னு தேர்ட் ஒன்னு வரும் சார். எஸ் மேம், அந்த த்ரைஸ் ரிமூவ்ட். ரைட், அந்த கான்செப்டோட இவர் என்ன அப்படின்னா இமேஜினேஷனை கொஞ்சம் மர்ஜ் பண்ணி பேசியிருப்பார். ஓகேவா, அந்த பிளேட்டோ ஃபார்ம் அப்படிங்கும்போது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சிஎம் பௌரா இது ரெண்டுமே என்ன அப்படின்னா இன்னைக்கு ரைட், அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த ஏஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொமான்டிக்ஸை எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவா பேசுற மாதிரி இருக்கு அந்த கான்செப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎஸ்சி ரேட் பேசியிருப்பார். சரியா, இதை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கிரிட்டிக் அந்த எல்சி பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் தெளிவா பார்ப்போம் யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க. ரைட், அவங்க ரொமான்டிக்ஸ் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம கிரிட்டிசிசம் அப்போ நம்ம பார்ப்போம். ஃபைனலி ஒரு டைம் லைன் இருக்கு. ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்து வேர்ட்ஸ்வொர்த்தோட ஒரு ஓடு இமிடேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி 1807. அடுத்து பைரனோட சைல்டு ஹெரால்ட் பில்கிரிமேஜ் 1812. ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ் 1813. பயோகிராஃபியா லிட்ரரியா 1817. ஒசிமாண்டியஸ் 1818. ஸ்காட்டோட நாவல் ராப் ராய். கிரேட் ஓட்ஸ் அந்த ஆனஸ் மிரபிளஸ் நம்ம சொல்லுவோம்ல 1819. டி கோன்சியோட கன்ஃபெஷன்ஸ் டெத் ஆஃப் கீட்ஸ். ரைட், டி கோன்சியோட கன்ஃபெஷன்ஸ் எப்போ வருதுன்னு பாருங்க 1821. ஸோ இதோட என்ன அப்படின்னா நம்ம ரொமான்டிக்ஸை முடிக்கிறோம். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்காம இன்னைக்கு நம்ம பார்த்ததுல? எஸ், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க சார். அந்த 25 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார், அதோட ஆன்சர் மட்டும் கொஞ்சம் கொடுங்க சார், இந்த ஆசோலேஷனா இருக்கு. நான் கொடுக்குறேன் மேம், நான் கொடுக்குறேன், பார்த்து கொடுக்குறேன். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வேற வேற ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருக்காம? ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்றீங்களா, கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களா? சார் நான் அந்த குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், அப்போ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாமா? வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். ஃபைன் சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார்.